105 சங்கீதம் 4வது வசனம். Psalms 105. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Seek the Lord and his strength, seek his face evermore. இந்த அருமையான காலை வேளையிலே நாம் எல்லாரும் தேவ சமூகத்தை விரும்பி தேவ சமூகத்தை தேடி தேவ சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். In this wonderful morning, all of us have sought to seek the presence of God, and we have come to his presence. நீங்கள் தேவ சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் நிறைய விலை கொடுத்திருப்பீர்கள். Most of you would have paid a price tag for having come to this place. ஒரு சகோதரன் காலை 5 மணி ஆராதனைக்கு இங்கே ஒழுங்காக வருகிறார். A certain brother comes regularly for morning 5 o'clock. அவரை பார்த்து கேட்டேன், பிரதர் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? I saw him and asked as to from where he அவர் ஒரு தூர இடத்திலிருந்து வருகிறார். He comes from a far away place. நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் எழும்புவீர்கள் என்று கேட்டேன். When do you wake up? I asked him. அவர் அதிகாலை 2 மணிக்கு படுக்கை விட்டு எழும்புகிறார். He wakes up early morning at 2 அவர் o'clock. குளித்து விட்டு அவர் தன்னுடைய பைக்கை எடுத்து பல மைல் தூரம் பிரயாணம் பண்ணி அவர் ஃபர்ஸ்ட் ட்ரெயினை பிடித்து இங்கே வந்து சேர்வதற்கு 5 மணி ஆகிறது. So he takes his bath, then he proceeds in bike, then he comes by train. ஏறக்குறைய 3 மணி நேரம் டிராவல் பண்ணி இங்கே வருகிறார். Almost for 3 hours he travels and comes here. நான் எத்தனையோ சொல்லிருக்கேன், பிரதர் நீங்க பக்கத்திலேயே போகலாமே, பக்கத்திலேயே இருக்கிறது. I've told him, brother, there's a church nearby, you can go near. இல்லையா, நான் தேவ சமூகம் எனக்கு இங்க வந்தாதான் எனக்கு தேவ சமூகம் இருக்கு ஐயா. Said Pastor, அதுக்கு தான் நான் வர்றேன். I can feel the presence of God here. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. I was amazed. அவர் மாத்திரம் அல்ல, not only he, இன்னைக்கு நிறைய பேர் இவ்வளவு தூரங்களில் இருந்து நீங்கள் வருகிறீர்கள். many of you come from far away. அதற்காக நீங்கள் பணத்தை செலவழிக்கிறீர்கள். You do spend your money. உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீர்கள். You spend your time. நேரமாக ஆக இப்பொழுது ஆராதனை 12 மணி வரைக்கும் போய்விடுகிறது. So as time goes by, the worship goes. நீங்கள் திரும்ப வீட்டுக்கு போய் சேருவதற்கு மாலை 3 மணிக்கு சேருகிறீர்கள். By the time you return home, it's afternoon 3 p.m. ஒரு சிலர் மாத்திரமே பக்கத்தில் இருக்கிறீர்கள். Only few of you are nearby. ஆனால் நீங்கள் வருகிற நேரம், நீங்கள் இங்கு இருக்கிற நேரம், இவைகளெல்லாம் சேர்த்து பார்த்தால் அநேகர் ஏறக்குறைய 8 மணி நேரத்துக்கு மேலாக நீங்கள் செலவு பண்ணுகிறீர்கள். The time you come, the time you spend here, almost 8 hours you spend. நீங்கள் வாரந்தோறும் தவறாமல் நீங்கள் வருகிறீர்கள். And you do come every week without fail. நீங்கள் எதற்காக வருகிறீர்கள் என்று கேட்டால், what for you do come? நீங்கள் ஒரே பதில் சொல்லுகிறீர்கள், எல்லாருமே தேவ சமூகத்துக்காக நாங்கள் வருகிறோம். You give me only one answer. You come to feel the presence of God. தேவ சமூகத்தை நாங்கள் உணர்கிறோம். We do feel the presence of God. நீங்கள் அதற்காக வருகிறீர்கள். For that reason you do come. இந்த தேவ சமூகம் இங்கே தங்குவதற்கு ஊழியர்களாகிய நாங்களும் அதிகமாக நாங்கள் ஜெபித்து அதற்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். We the saints of God do pray a lot and make an effort that the presence of God may abide here. ஆண்டவரே, எல்லாரும் இந்த தேவ சமூகத்தை உணர வேண்டும். Lord, let all feel the presence of God. அந்த தேவ சமூகத்தினால் நிறைய வேண்டும். Let them be filled with the presence of God. நீங்களும் ஜெபிக்கிறீர்கள், நாங்களும் ஜெபிக்கிறோம். You too pray and we do also pray. ஆனால் இந்த தேவ சமூகம் என்று சொல்லுகிறது, But while speaking about the presence of God, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல. it's not only on Sundays. ஆலயத்திலே மாத்திரம் அல்ல. Not only in the church of God. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், The psalmist says, டெய்லி seek his face daily. நித்தமும் தேவ சமூகத்தை தேடுங்கள். Seek his face evermore. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி யாத்திரை பண்ணி, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி ஆலயத்துக்கு வர முடியாது. நாங்களும் ஒவ்வொரு நாளும் இப்படி ஆராதனை நடத்த முடியாது. So each and every day you cannot board a train or you cannot board a bus and come here, nor can we conduct such services. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், the psalmist says, நீங்கள் நித்தமும் தேவ சமூகத்தை தேடுங்கள். seek the presence of God evermore. அப்ப தேவ சமூகம் எங்கேயாலும் இருக்குதா? Whether the presence of God is அது elsewhere, தூர இருந்து கொண்டு வர வேண்டுமா? do you have to bring the presence of God from far இந்த away? தேவ சமூகத்தை குறித்து நான் வாசிக்கும் போது, When I read about the presence of God, 139வது சங்கீதத்தை நான் வாசிப்போமானால், if you read Psalms 139, 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். I read from 7th verse. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்?
உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? ஆண்டவரே, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்றாரு, The psalmist says, நான் உம்முடைய சமூகத்துக்கு மறைவாக எங்கே போவேன்? whither shall I go from thy presence? வானத்துக்கு போனா அங்கேயும் சமூகம் இருக்கு. If I ascend up to heaven, thou art there. பாதாளத்துக்கு போனா அங்கேயும் உம்முடைய சமூகம் இருக்கு. If I make my bed in hell, thou art there. சமுத்திரத்தினுடைய கடையாந்திரத்துக்கு போனா அங்கேயும் உம்முடைய சமூகம் இருக்கு. Even if I go to the depths of the sea, I can feel your presence. ராத்திரியில போய் இருட்டுல உட்கார்ந்துக்கிட்டா அங்கேயும் சமூகம் இருக்கு. Even if I sit in darkness, I can feel thy presence. உமக்கு மறைவாக நான் எங்க போக முடியும்? Without thee, where can I? எங்க போனாலும் உம்முடைய சமூகம் இருக்கு. Wherever I go, I can see thy presence. உம்முடைய சமூகத்துக்கு மறைவாக நான் எங்கேயும் போயிட முடியாது. So I cannot hide from your presence and go elsewhere. வேதம் சொல்லுகிறது, Where God says, அன்றைக்கு கேராபியன்களும் சேராபியன்களும் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, the day when cherubims and seraphim praised God, கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், said the Lord is holy, holy and holy. பூமி எல்லாம் மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார். And the whole earth was filled with the glory of God. முழு உலகமும் தேவனுடைய மகிமையினால் சமூகத்தினால் நிறைந்திருக்கிறது. The whole world was filled with the presence and glory of God. அவர் அறியாமல் ஒரு சின்ன காரியம் நடக்க முடியாது. So without his presence, not a small thing can take place. எங்கும் தேவ சமூகம் நிறைந்திருக்கிறது. The presence of God is filled elsewhere. அப்படியானால் If that be so, ஏன் தேவ சமூகத்தை தேடுங்கள் என்று சொல்லணும்? why does the psalmist say, seek ye the presence of God? ஒரு சின்ன காரியம் சொல்லுகிறேன். I tell you a small பல incident. வருஷத்துக்கு முன்பதாக Some years back, இப்பெல்லாம் எல்லாம் ஸ்கூட்டர் வந்துடுச்சு, எல்லாம் நிறைய வந்துடுச்சு. அப்போ சைக்கிள் பல வருஷங்களுக்கு முன்பாக years back, there was only the நம்முடைய cycle அரசாங்கத்தில் transport. ஒரு சட்டம் இருந்தது. There was a law in the government. சைக்கிள்ல நைட்ல லைட் வச்சிருக்கணும். You got to keep a headlamp in the cycle during night இப்போ உள்ள hours. வாலிபர்கள்லாம் தெரியாது, மண்ணெண்ணெய் விளக்கு உள்ள திரி வச்சு ஒரு லைட் இருக்கும். Youngsters do not know, those days we had a kerosene lamp for the bicycle. இன்னும் 10 வருஷம் போனா சைக்கிளே தெரியாது போல இருக்கு. 10 years further from here, you would not know about the cycle. சைக்கிள் வச்சு வண்டி ஓட்டுறோம். So that's how we used to லைட் do it. இல்லைன்னா போலீஸார் பிடிப்பாரு. So if you don't have that lamp, the ஒரு police would catch you. ரோடு வழியாக பையன் போயிட்டு இருந்தான். A certain boy was traveling through that road. போலீஸார் நிறுத்தி, The police stopped him. லைட் என்னாச்சுப்பா? He said, sir, what about the light? லைட் போடணும் தெரியுமா? You know that you got to put the light. அந்த பையன் சொன்னா, That boy said, சார், sir, அரசாங்கம் இவ்வளோ பணம் செலவழிச்சு the government is spending so much money இவ்வளோ லைட்டை போட்டு வச்சிருக்கு சார். and they kept the lights elsewhere. சைக்கிள்ல எதுக்கு சார் லைட்டுன்னு கேட்டான். Why do I need light in my cycle? ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். He said, this is so very அவர் good. கீழே உட்கார்ந்து He sat down. வால் டியூபை பிடுக்கிறது. He started அவருடைய opening that wall. டியூப்ல அந்த வால் டியூப் இருக்கு இல்லையா, There's a wall tube. காத்து அடி, அதை பிடுங்கப்பா. சார் என்ன பண்றீங்கன்னா, He went to remove that. என்னடா தம்பி, He said, sir, கடவுள் உலகத்தை எல்லாம் காத்தால நிரப்பி வச்சிருக்கான். God has filled the whole world with air. உன் டியூப்ல எதுக்குடா காத்து? Why do you need air in your tube? சார் 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 பிடிக்கிறாத சார், Sir, don't remove the நான் wall tube. ஊரு போய் சேரணும் சார். I've got to go and reach my country. உலகமெல்லாம் காத்தா நிறைஞ்சிருந்தாலும் Even if the world is filled with air, உன் சைக்கிள் டியூப்ல காத்து இல்லைன்னா நீ போய் சேர முடியாது. if you don't have air in your cycle tube, you cannot go and reach your இன்னைக்கு destination. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவர் தூணிலேயும் இருக்கிறாரு துரும்பிலேயும் இருக்கிறார். இருக்கட்டும், அவர் அங்கே இருக்கட்டும். Many say the Lord is there in the pillar. தூணிலேயும் துரும்பிலேயும் இருக்கிற ஆண்டவர் உனக்குள்ள இருக்கணும். If the Lord who is there in pillar and elsewhere, He ought to be in you. உலகமெல்லாம் காத்தா நிறைஞ்சிருந்தாலும் Though the world is filled with air, நீ சுவாசிக்கிற காத்து உனக்குள்ள போட்டா நீ டெட் பாடி ஆயிருவ. if the air that you breathe, if you do not breathe, you will become a dead body. தேவன் உலகம் முழுவதையும் மகிமையினால் நிறைத்து வைத்திருக்கிறார். God has filled the whole world with தம்முடைய His glory. சமூகத்தினால் நிறைத்து He வைத்திருக்கிறார். has filled with the presence. அவருடைய கண்களுக்கு மறைவாக எங்கும் செல்ல முடியாது. Without His knowledge, you cannot go elsewhere. ஆனால் Yet, நிறைந்திருக்கிற ஒரு சமூகத்திலே at the time when you are filled with His நீங்களும் presence, நானும் you and I, அந்த சமூகத்தை தேடி அந்த சமூகத்தை
பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சமூகத்தால் நிரம்ப You வேண்டும். have to seek His presence. You got to receive His presence. You got to be filled with His presence. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது, David, the servant of God, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், I have placed the Lord always before me, and ஆகையினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று பாடினான். therefore will I not be shaken. He said. ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வந்த வேளையிலே When a certain incident came, தாவீது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தான். David sinned against the Lord. வேதம் சொல்லுகிறது, The word of God says, 51ஆம் சங்கீதத்திலே அவன் பாவம் செய்த பிறகு அவன் பாடின ஒரு பாட்டு. Psalms 51 is a song which is sang after he sinned. அதிலே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, The 11th verse says, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதேயும். cast me not away from thy presence, என் சிங்காசனத்தை விட்டு இல்ல, not from my throne, என் அரண்மனை விட்டு இல்ல, not from my royal ஆண்டவரே இது palace. எல்லாம் தள்ளுனா கூட பரவாயில்லை, Never mind if you cast all these உம்முடைய away. சமூகத்தை விட்டு மாத்திரம் என்னை தள்ளிடாதே. Cast me not away from thy presence. என்னுடைய சமூகம் தான் எனக்கு தேவை. I need thy presence. பாருங்கள், அவனுடைய எல்லா அவனுக்கு கிடைத்த மேன்மையிலேயும் அந்த மனுஷன் விரும்பினது God's presence, கர்த்தருடைய சமூகம். Though he received everything as majesty, yet he desired the presence. நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், If you read the word of God, தேவ சமூகத்தில் இருந்து 3 மனிதர்கள் விலகி போனார்கள். 3 men strayed away from the presence of ஒரு God. காலத்தில் அவள் தேவ சமூகத்துக்கு வந்தவர்கள், On a certain occasion, they had come to தேவ the presence of சமூகத்திலே God. நின்றவர்கள், They stood in the presence of தேவ God. சமூகத்தை அனுபவித்தவர்கள். They had experienced the ஆனா presence of God. தங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை தேவசம் விலகினார்கள். Circumstances made them depart from the presence of அவங்க God. நிலைமையை நீங்க பார்த்தீங்கன்னா பரிதாபத்துக்கு உரியது. If you consider the state, it's most miserable. முதலாவதாக First, ஆதாம் ஏவாளை எடுத்து பாருங்கள். you take Adam and Eve. அவர்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், They were formed by God. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், They were the children of God. அவர்கள் தேவனுடைய தோட்டத்திலே They இருந்தார்கள். were found in the garden of தேவன் God. அவர்களை ஆசீர்வதித்து And வைத்திருந்தார். God had blessed them. அவர்களோடு தேவன் உறவாடினார், அவர்களோடு ஐக்கியமாயிருந்தார், அவர்களோடு உலாவினார். God moved with them. God had fellowship with them. God had intimacy with them. ஆனால் வேதம் சொல்லுகிறது, Yet the word of God says, ஒரு நாள் தேவன் அவனை சந்திக்க வந்தபொழுது, on a certain day when God came to visit him, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் book of வாசிப்பீர்களானால் Genesis 3rd chapter, 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, Verse 8. தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டான். they hid themselves from the presence of the Lord God amidst the trees of garden. ஆதாம் விலகி ஒளித்துக் கொண்டான். Adam departed from the presence of God and hid himself. முடிவு என்ன தெரியுமா? You know what was the end? இது வரைக்கும் அவன் வருத்தப்படாம சாப்பிட்டான். So far he never had any pain. He ate. எந்த வருத்தம் இல்லாம சாப்பிட்டான். There wasn't any sorrow. தேவன் உண்டாக்கி வச்சார். God had created. நீ இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனியை நீ புசிக்கலாம். You could eat the fruit of any tree in the ஆனால் garden. தேவ சமூகத்தை விட்டு விலகின பிறகு But after departing from the presence of God, 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, 3rd chapter, Genesis நீ 3:17. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை நீ புசிப்பாய். In sorrow shalt thou eat of it all the days of thy life. நீ புசிக்கலாம், You can eat உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ சாப்பிடலாம். all the days of your life. You can ஆனா eat. நம்ம சாப்பாடு எப்படி இருக்கும்னா How about his food? வருத்தத்தோடு இருக்கும். His food would be in நீ sorrow. சமாதானத்தோடு சாப்பிட முடியாது. You could never eat in peace. உலகத்திலே ஒரு மனிதன் தேவ சமூகத்தை விடுவானானால், In the world, if a man leaves the presence கர்த்தருடைய of God, வேதத்துல வாசிக்கிறோம், we read the word of God. அதிகாலையிலே நேரப்பட வேளையிலே தரித்திருந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறார். Early morning he waited and ate the bread of sorrow. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. தேவனுடைய சமூகத்திலே ஆசீர்வாதமான சாப்பாடு இருக்கிறது. There's a food of blessing in the presence of God. திருப்தியான சாப்பாடு இருக்கிறது. Food that could satisfy ஆனால் him. தேவ சமூகத்தை ஒருவன் விடுவானானால், But if one would leave the presence of அங்கே God, இருக்கிற சாப்பாடு வருத்தத்தின் சாப்பாடு. the food that is left there is the bread of sorrow. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம்
The book of நாலாம் அதிகாரம் Chapter 4. 14ஆம் வசனத்தை நீங்கள் Verse வாசிப்பீர்கள். 14, அங்க ஒரு மனுஷன் கேட்கிறான், a certain man is asking, இன்று என்னை இந்த தேசத்தில் இருந்து துரத்தி விடுகிறீர், Behold, நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியிலே நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். behold, thou hast driven me out this day from the face of the earth, and from thy face shall I be hid, and I shall be a fugitive and a vagabond தேவ on the earth. சமூகத்தை விட்டு ஒருவன் விலகுவானானால் If one departs from the presence of அவன் God, யார் தெரியுமா? who is he? நிலையில்லாத மனுஷன், He is a man without any அவன் name. அலைகிற மனுஷன், He is a vagabond. அவன் ஒரு இடத்துல உட்கார முடியாத ஒரு மனுஷன். He can never sit in a place. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார் என்றால், Whatever the promise God gave, நிலையான வாசஸ்தலம். He had given him a permanent ஆனால் habitation. தேவனை விட்டு விலகுற ஒரு மனுஷன் But a man departing from the presence of God, நிலையற்றவனாய் இருக்கிறார். he has no place to abide. வேதம் சொல்லுகிறது, The word of God ஒரு says, பிசாசினால் பிடிபட்ட மனுஷன் a man being possessed with the devil. சில வேளை வீட்டுல இருப்பான், At times he would be at சில வேளை home. வெளியில இருப்பான், At times he'll be சில out. கல்றையில இருப்பான், At times he'll be in the அவன் tomb. கிழிச்சு கொள்ளுவான். He will tire himself. அவன் நிலையில்லாத ஒரு மனுஷன். A man who's restless. யார்? Who's he? தேவ சமூகத்தில் விட்டு விலகினவன். A man who departed from the presence of God. மூன்றாவதாக வாசிக்கிறோம், Thirdly, we read யோனா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே John கர்த்தரை 1:10. சந்நிதி விட்டு விலகின யோனாவை நான் வாசிக்கிறேன். We read about Jonah who departed from the presence of God. அவனுடைய யாத்திரை எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, What about his journey? கப்பல்ல பெரிய பிரச்சனை, There was a great problem in the sea. காற்றடிக்கிறது, கொந்தளிப்பாடுங்க. There was a storm as well as there was a wind. வேதம் சொல்லுகிறது, The word of God says, கர்த்தருடைய சந்நிதி விட்டு விலகுவதற்கு பணம் கொடுத்தான். so he gave money to depart from the presence of God. தேவ சமூகத்தை விட்டு விலகும் போது When departing from the presence of God, வருத்தத்தை உண்டாக்குறது, it brings about sorrow. அலைச்சலை உண்டாக்குறது, It brings about strain. நிலையற்ற வாழ்வை உண்டாக்குறது, A life restless. பெரிய கொந்தளிப்பை உண்டாக்குறது. There's a storm, tempest outside. ஆனால் நான் சொல்லுவேன், Yet I would say, தேவ சமூகம் என்று சொல்லுகிறது while மிக speaking, அற்புதமானது. the presence of God is wonderful. இன்றைக்கு நான் இந்த அருமையான காலை வேளையிலே This wonderful morning, தேவ சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று ஏன் சங்கீதக்காரன் சொன்னான்? why the psalmist says, seek the face of God ever. அந்த சமூகத்திலே என்ன இருக்கிறது? What is there in his presence? ஏன் ஒவ்வொரு நாளும் தேடணும்? Why do we have to seek his presence every நீங்கள் day? எப்படி இன்றைக்கு பிரயாசம் எடுத்து நீங்கள் தேவ சமூகத்தை நீங்கள் அடைய விரும்பினீர்களோ, எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்தை கண்டுபிடிக்க அல்லது பற்றிக்கொள்ள நீங்க தீர்மானி. The way you make an effort to seek the presence of God, likewise you should put that effort every day to seek his presence. கர்த்தருடைய சமூகத்தை ஏன் நித்தமும் தேடணும்? Why do we have to seek the presence of God evermore? வேதம் சொல்லுகிறது, The word of God says, சங்கீதங்களின் புஸ்தகம் book of Psalms, 16ஆம் சங்கீதம் Psalms 14, 11ஆம் வசனம், 16, Psalm 16:11. Psalm 16:11. எனக்கு தெரியப்படுத்துவீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். Thou wilt show me the path of life in thy உம்முடைய presence. சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். In thy presence is fullness of joy. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. ஏன் ஒவ்வொரு நாளும் மனிதன் தேவ சமூகத்தை தேட வேண்டும்? Why man has got to seek the presence of God every day? நீங்கள் உழைக்கிறீர்கள், You do toil, நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், you do earn, நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். you do make an இவ்வளவு effort. பிரயாசத்தை ஏன் நீங்கள் படுகிறீர்கள்? Why do you have to put all this effort? வாழ்க்கையை சந்தோஷமாய் கழிப்பதற்காக. Just to spend your life in a உங்க happy manner. வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் நீங்கள் எத்தனையோ பிரயாசங்களை படுகிறீர்கள். That you may be happy in your life, you make several efforts. நீங்கள் படிக்கிறது வாழ்க்கையை சந்தோஷமாக்குவதற்கு. The reason that you learn that you ought to be happy in life. நீங்கள் உழைக்கிறது வாழ்க்கையை The சந்தோஷமாக்குவதற்கு. reason that you work to make your life happy. ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை எடுத்து But if பார்த்தீர்களானால், you take this world, ஸ்திரீயினிடத்திலே பிறந்த மனுஷன்
வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறார். Man born of women is full of sorrows and lacks shortness of life. நீங்கள் 90ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். Read Psalms 90. 90ஆம் சங்கீதம். Psalms 90. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். Verse 10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அதன் மேன்மையானது வருத்தம், சஞ்சலம். Yet is the strength labor and sorrow, for to soon cut off and we fly away. உண்மையை யோசித்து பாருங்க. Consider the truth. 70 வயசு உள்ளவங்க இல்ல வயசான பெரியவங்க And those who are நம்ம elderly. இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம். We have lived all ஆனா our. நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காலங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா யூத். What about the glorious years is our youth? இன்றைக்கும் நம்ம நினைச்சோம்னா நமக்கே சந்தோஷமா இருக்கு. If we think about our youth, we do feel happy. நம்ம ஆத்துல நீச்சல் அடிச்ச காலம், The day we swam, ஆத்துல விளையாடின காலம், the day we played, in the பள்ளிக்கூடத்துல விளையாடி அடிச்சு பிடிச்சு விளையாடி இருந்த காலம், the day we played and fought in school, வீட்டுல விளையாடின காலம், the times we played at home. நம்முடைய ஜேர்னி நம்ம கிண்டல் அடிச்சு என்னெல்லாம் வாலிபத்தை யோசிச்சு போது நமக்கே அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. In a young age, we spent our life in a wonderful manner. அந்த வாலிப காலத்தை நாம கனவுதான் காண முடியுமே தவிர We can dream about our youth. என்ன செய்ய முடியாது. What we cannot do, we can never go back to it. இனி அதை நினைக்க முடியாது. You cannot. ஒரு முறை என்னுடைய பிள்ளைகளெல்லாம் நான் கூட்டு போயிருந்தேன். Once I took my children. என் பிள்ளைங்க யாருக்குமே நீச்சல் தெரியாது. My children, they know not swimming. ஆனா நான் ஆத்துல இந்த பக்கம் போய் அந்த பக்கம் கடந்து போயிருவேன். But I can swim very well from one end of the shore to ஒரு the other. முழுகுனா நான் ஒரு 5 நிமிஷம் முழுகி அங்க போய் எழும்புவேன். So I can என்னெல்லாம் வேடிக்கை ஆத்துல காட்டி இருக்கும். And be 5 minutes underwater. நீச்சல் தெரியாதவங்க எல்லாம் உள்ள இறங்கிட்டாங்க. So those who knew not swimming entered the lake. எல்லாரும் கூப்பிடுறாங்க, அங்கிள் உள்ள வாங்க, அங்கிள் அப்பா உள்ள வாங்க. நமக்கு பழைய காலம் ஞாபகத்துக்கு வருது. So they were calling me, Dad, why don't you come inside? கனவு கண்டுக்க வேண்டிதான். அந்த மேன்மையான காலம் உண்மையாய் சந்தோஷத்தின் காலம். Those glorious days were the days of happiness and joy. அதனால நம்ம வாலிபர்களை பாருங்க, என்னெல்லாமோ கட் பண்றான், என்னெல்லாமோ வளர்க்குறான், என்னெல்லாமோ குதிக்கிறான், என்ன சொன்னாலும் கேட்காது. ஏன்னா அவருக்கு ஒரு joyful days. Look at the youth, the way they spend their life. These days are joyful days. பாருங்க, இவர் எழுதுறாரு, இந்த மேன்மையான காலங்களும் எப்படிதான் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, how were the glorious days? வருத்தமும் சஞ்சலம். It was full of labor and sorrow. நீங்க எந்த குடிகாரனை எடுத்து பாருங்க. So you take any drunk. எப்ப குடிச்சான்? When did he drink? 60 வயசு கிழவனான போது குடிச்சானா, 20 வயசு வாலிபனா குடிச்சானா? Whether he drank at the age of 20 or at the old age of 60. சொல்லுங்க. 60 வயசு கிழவனான பிறகு குடிக்கல. Not after 60. 20 வயசு வாலிபனா இருக்கும்போது தான் குடிக்க When he ஆரம்பிச்சான். was a young man of 20, he started drinking liquor. ஏன் சந்தோஷமா இருந்தா அதையும் போய் குடிச்சான்? Why he was happy? Why? அவனுக்கு சந்தோஷம் இல்லங்க, அதான் போய் குடிச்சாங்க. He was not happy, therefore he drank. வாலிபத்துல தாங்க ஸ்மோக் பண்ணா. He smoked when he was young. வாலிபத்துல தாங்க ஆட்டமெல்லாம் ஆடுனா. He went about and played. ஏன்? Why? அவன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லங்க, அவன் இதுலயாவது கிடைக்குமான்னு பார்த்தான். There was no happiness in life. He thought of attaining it. பஸ் ஸ்டாண்ட்ல கிடைக்குமா, பீச்ல கிடைக்குமா, பார்க்ல கிடைக்குமா, ஸ்கூல் காம்பவுண்ட்ல கிடைக்குமா, bus stand. இதெல்லாம் ஏன் அவன் தேடுறான்னு கேட்டீங்கன்னா, அவன் நோ பீஸ். அவனுக்கு சந்தோஷம் இல்லங்க. He had no peace in himself. அதனால தாங்க தேடுனா. That's the reason he sought for all this happiness. வேதம் என்ன சொல்லு கேட்டீங்கன்னா, ஆயுசு காலம் 80 வருஷமா இருந்தாலும் the days of a year அதனுடைய மேன்மை எடுத்து பாத்தீங்கன்னா, what about the glory about it? சஞ்சலம், Labor, வருத்தம், sorrow. ஒரு ஸ்திரீனிடத்துல ஒரு மனுஷன் பிறந்துட்டானா, A man born of woman, அவன் வாழ்நாட்கள் சொற்பம். all the days of his life are short. கொஞ்சம் தான். Few are those கொஞ்ச days. காலம் கூட But in ரொம்ப these few வருத்தமான காலம். Those days are laborious and sorrow. அவனோ ஒரு சினிமாக்காரன் பாடினா முன்னால, பிறக்கும் போதும் அழுகிறாய், இறக்கும் போதும் அழுகிறாய், ஒரு நாளாவது சிரிக்க மறந்தாய் மானிடனே அப்படின்னு பாடின அன்றைக்கு அவன். He sang while you were born, you cried.
while you die, you பிறக்கும் cried. போது அழுதுகிட்டே பிறக்கிறான், So when he was, செத்தாலும் அழுகுறான். even in his death, he ஆனா cried. இருக்கும் போதாவது சிரிக்கிறானான்னு At கேட்டா least when he's alive, is he able சிரிக்க to laugh? தாங்க முடியல. He cannot laugh. இன்றைக்கு நிறைய கலையா இருக்கு, சிரிக்கிற கத்து கொடுக்குறானா. They teach you to உங்களுக்கு laugh. தெரியுமா, அப்படி பள்ளிக்கூடம் இருக்கு சிரிக்கிறதுக்கு. சிரிச்சா போயிருமா எல்லாம். There's a school where you can learn to laugh. எங்க சிரிக்கிறது கத்து கொடுக்கறதுக்கு ஒரு பள்ளி இருக்குன்னா எவ்வளவு கேவலம் பாத்தீங்களா. What a shameful thing that we have a school அப்ப that you have to வாழ்க்கை laugh. எவ்வளவு கேவலம். Look at our life, how miserable it ஒரு is. மனுஷன் ஒரு டாக்டர் வந்தாரு. A man came to a doctor once. டாக்டர், He said, "Doctor, சந்தோஷமே இல்லை டாக்டர், I don't have any happiness. எனக்கு சிரிக்கவே முடியல டாக்டர்." I'm not able to laugh." அப்ப டாக்டர் என்னென்னமோ சொல்லி கொடுத்தாராம். A doctor taught him இது several ஒண்ணுமே things. அவர் சிரிக்க முடியல. Nothing worked out. கடைசியா சொன்னாரா, Lastly said, சார் ஒண்ணுமே இல்லை சார், "There's nothing. நம்ம ஊருக்கு ஒரு சர்க்கஸ் வந்திருக்கு, There's a circus which has அங்க come ஒரு to our. ஜோக்கர் வந்திருக்கான், There's a joker who has come. பார்த்தாலே சிரிப்பு வந்துடும் சார். Even if you look at him, you can laugh. அவன் அடிக்கிற ஜோக்கில் நீங்க சிரிக்காம வரவே முடியாது சார். So you cannot help but laugh அந்த while he 2 cries. மணி நேரம் நீங்க உள்ள உட்கார்ந்தீங்கன்னா If you sit for 2 நீங்க hours, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் சார். you can keep on laughing." சொல்ல உடனே இந்த ஆள் அழுதானா. This man cried. எதுக்கு சார் அழுறீங்க? His- சார் அந்த ஜோக்கரே நான் தான் சார், He said, I am the joker. who நான் made everyone laugh. எல்லாரும் சிரிக்க வைக்கிறேன் சார், I'm able to make everyone நான் laugh. தான் சார் சிரிக்க முடியல. Look at the way, whereas I'm not able to laugh. என்ன பார்த்து எல்லாரும் சிரிக்கிறான், Everyone is பட் laughing, நான் சிரிக்க முடியல. but I'm not able to laugh. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை சிரிப்பு என்பது வெறும் உதட்டளவிலே. The life of many, laughter is எத்தனை பேர் சிரிக்க முயற்சிக்கிறார்கள், many make an effort to laugh. அநேகர் சிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி தேடுகிறார்கள். They are seeking ways to laugh. ஆனா நான் சொல்லுவேன், But I would say, சிரிப்பு வெளியில இல்ல, laughter is not outside. சிரிப்பு தேவ சமூகத்தில் இருக்கு. Laughter is there in the presence of God. பல வருஷத்துக்கு முன்பதாக நான் ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தேன், பக்கத்து வீட்டுல. Years back, I rented அப்ப a house. எல்லார் வீட்லயும் டிவி கிடையாது, Most of the houses சிலர் have வீட்டுல that. தான் டிவி இருந்துச்சு. Only certain houses எங்க had TV. வீட்டுக்காரர் வீட்டுல டிவி இருந்துச்சு. And our house owner had a TV. நான் இங்க ஜெபிச்சுக்கிட்டு இருப்பேன், அங்க டிவி காலையில ஆன் பண்ணாங்கன்னா எப்ப ஆஃப் பண்றாங்கன்னு தெரியாது. I used to pray 24 here. hours ஓடிட்டே இருக்கும். 24 hours the TV used to run. அவருடைய நண்பர்கள் அடிக்கடி அங்க வருவாங்க. And his friends used to come there ஒரு நாள் on a certain day. இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் மேட்ச். There was a cricket match between அன்றைக்கு England and இந்தியா India. ஜெயம் கொள்ளுகிறது. And India எல்லாம் ஒரே கும்பல் கூடி இருக்காங்க உள்ள. and they gathered. அந்த எல்லாம் பார்த்து ஹாய் ஓய் ஓய்னு கத்திட்டு கிடக்குறாங்க. They were shouting at the top of the voice when looking at the எனக்கு match. ஜெபத்துக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. It was a great ஆனா நான் disturbance. ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். Yet I was praying. நல்ல உச்சத்துல இருந்த நேரம் At the peak, நம்முடைய தமிழ்நாடு வழக்கத்தின்படி கரண்ட் போயிடுச்சு. as a practice in Tamil Nadu government, the electricity power failed. என்னங்க கை தட்டு போச்சு, Clapping of hands left. சந்தோஷம் போச்சு. The happiness gone. அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் திட்டி கிழிச்சாங்க. They went on abusing the எல்லாரும் chief போய் வெளியே உட்காந்துக்கிட்டு எல்லாரும் முதலமைச்சரை திட்டிட்டு உட்கார்ந்தாங்க. minister. These people அறிவு went இருக்கு outside. அவங்களுக்கு, எப்ப ஆஃப் பண்ணணும்னு தெரியாதா? Whether you know not as to when you should switch off. அப்பதான் யோசித்தேன், ஆண்டவரே அவங்க சந்தோஷம் ஈபியில் இருக்கு, Their happiness is in எலக்ட்ரிசிட்டி EV. போர்டில் இருக்கு, Only in என் electricity. சந்தோஷம் பரலோகத்தில் இருக்கு. Whereas my happiness is in heaven. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னாங்க, Therefore, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம், more than the joy, அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். more than the joy that I had when I had. உலகத்தாருக்கு சந்தோஷம் எங்க இருக்குன்னா தானியத்துல இருக்கு, What about the world? They rejoice in the corn. திராட்சரசத்துல இருக்கு. It's there in the ஆனா wine. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சந்தோஷத்தை இருதயத்துல But for வைத்திருக்கிறார். the children of God, God has kept the happiness in their heart. ஆகையால் தான் தீர்க்கதரிசி சொன்னா, Therefore the prophet says, திராட்சரச தோட்டத்துல திராட்சை பழம் இல்லாம போகட்டும், let there be no மாட்டு vineyard. மந்தையில மாடு இல்லாம போகட்டும், Let there be no flock. எல்லாம் இல்லாமலே போகட்டும், Let there be nothing. ஆனா நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். But I would rejoice in the Lord. உலகம் இருந்தா மகிழும், The world will rejoice if you have. ஆனா தேவனர் மகிழ்ச்சியை வச்சிருக்காரு. But
God has kept a happiness. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் Isaiah 9. இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். And the children who sat in darkness saw great மரண light. இருளின் திசையிலே உள்ளவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. They were in great darkness and a light shone in them. அந்த ஜாதியை தேவன் திரளாக்கினார். And God increased that people. ஜாதியை திரளாக்கினார். And God increased them. அறுப்பிலே மகிழுகிறது போல, Even as they rejoice கொள்ளை in harvest. உடைமையை பங்கிட்டு கொள்ளுகிறதிலே களி கூறுகிறது போல, And as men who rejoice when they divide the spoil. உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். They do rejoice before thee. தேவனுடைய பிள்ளைகளை தேவன் மகிழ பண்ணுகிற இடம் தேவ சமூகம். The place where God makes the children rejoice is the presence of God. இந்த துக்கம் நிறைந்த உலகத்திலே, In the world full of இந்த sorrow, வேதனை நிறைந்த உலகத்திலே, this painful world, இந்த கண்ணீர் நிறைந்த உலகத்திலே, world full of இந்த tears, பிரச்சனை நிறைந்த the உலகத்திலே world full of problems, தேவன் தம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாய் வைத்திருப்பதற்கு தம்முடைய சமூகத்தை வைத்திருக்கிறார். God has kept the presence for His children that they may be filled நீங்கள் with joy. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தேடுங்கள் என்று சொன்னால், If it is said, seek the presence of God உங்கள் evermore, வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாய் இருக்கணும்னா if your life has got to be joyful every day, தேவ சமூகத்தை தேடுங்க. you ought to seek the presence of God. இந்த உலகத்திலே மகிழ்ச்சியா இருக்கிறது யார் தெரியுமா? You know who are happy in this world? பணம் தேடுறவன் இல்ல, Not one who, பொருளை தேடி சம்பாதிக்கிறவன் இல்ல, one who seeks படிச்சவன் இல்ல, material, not one who's educated. தேவ சமூகத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேடி கண்டுபிடிப்பானால் அவன் தான் மகிழ்ச்சி உள்ளவன். If a man seeks the presence of God and receives it, he is a man who's happy every day. உங்களுக்கு தெரியும், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், If you read 1 Samuel 1st chapter, 12ஆம் வசனத்தை நீங்கள் if வாசித்தீர்களானால், you read the 12th அங்கே verse, அன்னாளை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். you can read about இந்த Hannah. 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர்கள் வருஷந்தோறும் பண்டிகை கொண்டாட தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். So every year she used to come to the temple of God to observe the feast. ஒரு பெரிய ஆயத்தத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். They used to come with a great தேவனுடைய preparedness. நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to the name of நான் God. சொல்லுகிறேன், சந்தோஷமாய் வந்திருப்பாள். They would have come happy. ஆனால் போகும்போது எப்படி போனான்னு கேட்டீங்கன்னா, How did they depart? ஆலயத்துக்கு வந்தா, They came to the ஆனா temple. எங்க இருந்தாங்கன்னா வெளியில உட்கார்ந்தாங்க. She was seated outside. ஆலயத்துக்கு வந்தவள் தேவ சமூகத்தை உணரல. She who came to the temple of God never realized the presence நல்லா of God. கவனிச்சு கொள்ளுங்க. Consider, ஆலயத்துக்கு வருகிறது வேறு, தேவ சமூகத்துக்கு வருகிறது வேறு. coming to the temple of God is different. Coming to the presence of God, ஆலயத்திலே உட்கார்ந்தே தேவ சமூகத்தை உணராமல் இருக்கலாம். being seated in the temple of God, you cannot realize the presence of எனக்கு God. சிலர்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். For உள்ள some, உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு, they do sit உள்ள and உட்கார்ந்து play. செல்போன் ஆடிக்கிட்டு, They play in their self. உள்ள உட்கார்ந்து என்னெல்லாமா பண்ணிக்கிட்டு, They do several things inside the church. எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? Where are you seated? எங்க வந்தீங்க? Where have you come? ஹே, பாஸ்டர் பாக்குறாரு. Look, pastors. சரி சொல்லுங்க. பாஸ்டர் தான் பாக்குறாரு. எனக்கு கண்ணு இருக்கு, பாக்குறேன். I have eyes, therefore I observe. நான் பாக்குறேங்கறக்கா நீ செல்போன் ஆஃப் பண்ணணுமா? Do you have to shut your phone since I observe? நான் பாக்குறேங்கறக்கா என்ன நீ பார்க்கணுமா? Since I observe, do you have to look at me? தேவன் எங்க உலாவி கொண்டிருக்கிறார். God is wandering here. நீங்க உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. You are playing here. நீங்க உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. You are laughing here. நீங்க உட்கார்ந்து குத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடக்குறீங்க. Or you are playing with each அதனால other. அப்படிதான் வந்தா, பண்டிகைக்கு வந்தா, Hannah came for the feast of God. எதிர்பார்ப்போடு வந்தா, She came with ஆனா anticipation. துக்கத்தோடு தான் போனா. But she returned in sorrow. ஆனா ஒரு பண்டிகை நாள் வந்தது. On a certain day of நீங்கள் feast. வாசித்து பாருங்கள். Read 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, 1 Samuel 1st chapter. கர்த்தருடைய சந்நிதியிலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி, She continued praying before the Lord of God. நான் மனக்லேசம் உள்ள சகோதரி, A woman full of sorrow. நான் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினேன். I prayed continuously. எங்க ஜெபம் பண்ண? ஆலயத்திலயா? Where did she pray? Whether inside the temple? ஆலயத்துல ஜெபம் பண்ணால? இல்ல. No, she never prayed God's inside. presence, She prayed in the presence of God. தேவனுடைய சந்நிதியிலே நான் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினேன். I prayed for long in the presence of God. நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, For Samuel 1:15, கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றி விட்டேன்.
I have poured out my soul before the Lord. என் இருதயத்தை ஊற்றினேன். I have poured out my heart before எங்கம்மா God. ஜெபம் பண்ண? Where did you pray? கர்த்தருடைய சந்நிதியில ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன். Prayed continuously in the presence of God. கர்த்தருடைய சந்நிதியில இருதயத்தை ஊற்றினேன். Poured my heart in the presence of God. அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? What about the end? 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். 1 Samuel 1st chapter 18th verse. அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. And her countenance was no more sad. இனிமேல் அவ முகம் என்ன மாறிடுச்சு? What about her face? உள்ள வரும்போது எப்படி இருந்துச்சு? When she was inside, how was it? சொல்லுங்க. Tell me. துக்கத்தோட வந்தா. Oh, she came full of sorrow. போகும்போது எப்படி போனா? How did she depart? நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணி போனா. She துக்க washed முகமாய் her face. No more நீங்க sorrow. உண்மையாக நீங்க தேவ சமூகத்தை நம்பி Truly, if you believe the நீங்க presence தேவ of God, சமூகத்துல நீங்க வெகு நேரம் செலவு பண்ணுனீங்கன்னா if you spend your time continuously in the சேலஞ்ச் உங்க முகம் மாறுதா இல்லையா பாருங்க. I give you a challenge whether your face will தேவ change. சமூகத்திலே அதிகமான நேரம் செலவு பண்ணுகிற ஒரு மனுஷனுடைய முகத்துல நீங்க துக்கத்தை பார்க்கவே முடியாது. You can never see sorrow in a face of a man who spent hours in the நான் presence of சொல்லுவேன், God. God's presence the best beauty parlor. I tell you, the presence of God is the most beautiful parlor. நீங்க எத்தனையோ போயிட்டு என்னெல்லாமோ தேய்ச்சி சீக்கிரமா கிளம்பி ஆயிடுறீங்க. So you go for all அது sorts of தேய்க்கும் போது makeup. பாலிஷா தான் இருக்கும். சீக்கிரமா உன் தோலுகள் எல்லாம் கெடுத்துரும். It will just spoil your skin. ஆனா Yet, தேவ சமூகத்துல இருந்து பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், wait in the presence of நான் God. சில பிள்ளைகளுக்கு சொல்றது, I tell, நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. you can test ரொம்ப துக்கமான நேரத்துல when you're very sorrowful. உன் ஃப்ரெண்டு கிட்ட போய், You go to your friend உங்க அம்மாட்ட போய், or you go to your mother. யாரோ ரொம்ப நெருங்கினவங்க, One நல்ல இருதயத்தை ஊத்தி கண்ணீரை ஊத்தி அழுவுங்க. நல்ல உங்க துக்கம் தீர்ற வரைக்கும் அழுங்க. pour out your heart and cry there. அழுதுட்டு And after crying, கண்ணாடி இருந்தா போய் பாருங்க. go and observe your face in the mirror. எப்படி தெரியுமா இருக்கும்? How would your face be? மூஞ்சி வீங்கி, Your face would be swollen. கண்ணு செவந்து, Your eyes would be red. நீ ரொம்ப நேரம் அழுதுருக்கிறேன்னு உன்னை காட்டி கொடுத்துரும். It would show that you had wept for long. ஆனா Yet, தேவ சமூகத்தை போங்க, go to the presence of God. ரொம்ப நேரம் நீங்க அழுங்க, For long you cry there. கண்ணீரை ஊத்துங்க. You shed your tears there. கண்ணாடியில பாரு. Go and observe your face in the mirror. முகம் மட்டும் மாறலன்னு சொன்னா நான் இனி ஊழியவே மாட்டேன். If your face would not change, பிரசங்கம் பண்ணவே மாட்டேன். I would no more preach or serve God. நீ போய் அழுது பாரு. You go and cry. in the தேவ presence of சமூகத்துல God. இருதயத்தை ஊத்தி பாரு. Go and pour your heart in the presence of God. 40 நாள் பட்டினியா கிடந்து அப்பம் புசியாம தண்ணி குடியாம தேவ சமூகத்துல மோசே இருந்தான். Moses fasted for 40 days and 40 nights. 40 நாள் நல்லா சாப்பிட்டு நல்ல மன்னா தின்னு காடை தின்னு நல்ல டான்ஸ் ஆடி குடிச்சு ஆடினவன் அவர் முகத்தை பார்க்க முடியல. One who was reveling himself, drinking and dancing, he could not see the face of Moses. 40 நாள் என்னையா சாப்பிட்ட? What have you eaten for 40 days? அப்பமும் சாப்பிடல, தண்ணியும் சாப்பிடல. He never ate bread, he never drank water. பட் என்ன பண்ணுன? What have you done? கர்த்தர் சமூகத்திலேயே உட்கார்ந்திருந்தேன். You sat in the presence of God. எப்படிப்பா வந்த? How did you come? இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை நோக்கி பார்க்க முடியல. The children of Israel could not see the face of முகம் Moses. பிரகாசித்தது. His face was brightened. நீங்க ஒருவேளை பட்டினியா இருந்து பாருங்களேன், Starve for one time. முகம் எப்படி இருக்கும்? How would your face be? 40 நாள் தண்ணி குடிக்கலையா? 40 days he அப்ப never drank சாப்பிடல. water. He never ate bread. முகம் ஷைன் ஆயிடுச்சுயா. His face was shining. இது எங்க உள்ள பாக்கியம் தெரியுமா? Where கர்த்தருடைய சமூகத்தில் உள்ள பாக்கியம். that's a privilege when you நான் சொல்லுவேன், go to the presence of God. தேவ பிள்ளைகளை எப்படி அறியலாம்னு சொன்னா, How can you know the child of God? முகத்தை பார்த்து அறியலாம். Looking at his face, you can understand. உங்க முகத்தை பார்த்து அறியலாம். Looking at your face, they can understand. எனக்கு தெரியும் அருமையானவர்களே, I know one. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருப்பாங்கன்னா If the children of God are seated in the presence of அவங்க God, முகம் மாறும்னு தெரியும். I know pretty well the face would அது change. துக்க முகமா இருக்க முடியாது. That would not be a sorrowful face. நம்முடைய துக்கத்தை ஆற்றுகிற ஒரு இடம். உலகத்தில் துக்கம் இல்லைன்னு I சொல்ல, tell you,
இந்த உலகம் நமக்கு வச்சிருக்க துக்கம் தாங்க. The world has placed sorrows for இந்த us. உலகம் நமக்கு வச்சிருக்கிறது அவமானம் தாங்க. The world has placed shame இந்த for us. உலகம் நமக்கு வச்சிருக்கிறது வெட்கம் தாங்க. Shame and reproach has the world இந்த kept for us. உலகம் ஒரு நாள் சந்தோஷம் தராதுங்க. The world can never give you joy or happiness. நம்முடைய எல்லா துக்கத்தையும் மாற்றுகிற ஒரே ஒரு இடம் God's presence. There's only one place which can remove all our sorrow. Is the presence எப்படி of God. வந்தாலும் Whatever may be your state. ஆனால் தான் அடிக்கடி பாடுவேன் தேவ சமூகத்துல. That's why I sing regularly. கஷ்டம் நஷ்டம் உண்டானாலும் இயேசு வாண்டை சேருவே, மோசம் நாசம் நேரிட்டாலும் ஜெப தூபம் காட்டுவே, நேக்கோவாரே நெஞ்சே நோவை பலவீனம் தாங்குவார், நீக்கோவாரே மனசோர்வை தீய கோணம் மாற்றுவார், பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே, பாவ பாரம் தேர்ந்து மீட்பர் பாதம் தஞ்சமே, சால துக்கதோன்ப தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கான், துன்பம் இன்பமாக மாறும், ஊக்கமான ஜெபத்தால் சால துக்கதோன்ப தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கான், துன்பம் இன்பமாக ஊக்கமான ஜெபத்தால் துக்கம் இன்பமா மாறும். So your sorrow would turn to joy. ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்பா. The Lord said your sorrow would turn to joy. உங்க துக்கத்தை மாத்த நீக்க மாட்டேன். Not only would I remove your sorrow, துக்கம் சந்தோஷமாய் மாறும். your sorrow would turn to joy. எங்க தெரியுமா? Where? In God presence. That can be done only in the presence of இந்த God. உலகம் நமக்கு துக்கத்தை கொண்டு வரட்டும். Let the world bring sorrow இந்த to us. உலக வேதனையை கொண்டு வரட்டும். Let the world bring pain to இந்த us. உலகம் நமக்கு அவமானத்தை கொண்டு Let the வரட்டும். world bring shame to இந்த us. உலகம் நமக்கு எந்த நிந்தையை கொண்டு Let வரட்டும். the world bring reproach to us. தேவ சமூகத்தை மாத்த நாம அறிஞ்சிருப்போமானால், If you know the presence of God only, அங்க என்ன மகிழ்ச்சி இருக்குன்னா what is there? டெம்பரவரி அல்ல, Not temporary joy. நித்திய மகிழ்ச்சி அங்க இருக்கு. Eternal joy is there in the presence of God. பேரின்பம் இருக்கிறது. There is joy for இந்த everlasting. உலகம் கொடுக்கிறது சிற்றின்பம், The world is giving the but momentary தேவன் pleasure, கொடுக்கிறது பேரின்பம். whereas God gives us joy forever. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. சாதாரண குடும்பத்திலே பிறந்த மோசே Moses, born of an ordinary family, அரண்மனை கொண்டு போகப்பட்டான். he was taken to the palace. எகிப்திய கலையிலே தேறினான். He grew up in the culture of Egypt. ராஜ சாப்பாடு, Royal ராஜ food, அரண்மனை, royal palace, ராஜ மேன்மை,
royal grandness. இதெல்லாம் கிடைச்சாலும் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா Having received all this, இது அனித்தியமான சந்தோஷம். this happiness is only இந்த momentary. உலகம் கொடுக்கிறது எவ்வளவு கொடுத்தாலும் அனித்தியமானது. Whatever the world gives is temporary. ஆனால் தேவன் கொடுக்கிறது நித்தியமானது. What God gives is everlasting and eternal. ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொன்னான், Therefore the psalmist said, தேவனே நீர் God. என்னுடைய தேவன், Thou art my God, என்னுடைய தேவன், Thou art my God. அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். Early morning will I seek Thee. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். My soul is satisfied even as He has given me திருப்தி fat. அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். One who is satisfied, he will take from the வாலிபனே, honeycomb. Young man, கன்னிகையே, young girl, பெரியோரே, and elders, சிறியோரே, and youngsters. நீங்கள் யார் தெரியுமா? Who are you? தேவனை மாத்திரம் நீங்கள் சமூகத்தை தேடுவீர்களானால் If you seek the presence of God, நீங்கள் யார்? who are you? நீங்கள் திருப்தி உள்ளவர்கள். You are the one who are திருப்தி satisfied. உள்ளவர்கள். You are the one who are தேவ satisfied. சமூகத்திலே நீ தேவனால் திருப்தி அடைவாயானால் If you are satisfied in the presence of God, உலகம் உனக்கு தேனே கொண்டு வரலாம். the world may bring you honey. நீ அதை சீப்போ என்று மிதிப்பாய். You will despise it and stamp it. சீப்போ என்று You மிதிப்பாய். will despise it and stamp it. இன்னைக்கு வாலிபர்கள் தேனை அல்ல, Youngsters, எதிலெல்லாமோ ஏமாந்து வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிற காரணம் என்ன? this is the time they are getting deceived in several matters. திருப்தி எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்காங்க. They are trying to seek satisfaction elsewhere. காலையிலே தேவ சமூகத்திலே திருப்தி அடைவாயானால் If you are satisfied early morning in the உலகம் presence of உனக்கு God, தேனே ஊத்தி கொடுக்கலாம், let the world bring you தேனே honey. கொடுக்கலாம். Let them give you நீ honey. நக்க மாட்ட, நீ மிதிப்ப. You will not lick it. You will stamp மிதிப்ப. it. You will stamp it. ஏன் தெரியுமா? You know why? உன்னை திருப்தியாக்குறது தேவ சமூகம். The presence of God alone can தேவ satisfy you. பிள்ளைகளை தேவன் காப்பாற்றுவதற்கு தேவன் வைத்திருக்கிற தேவ சமூகம். God has kept His presence to protect His children. அதனால தான் வேதம் சொல்லுது, Therefore the word of God மாசத்துக்கு ஒரு நாள் தேடாத, says, do not வாரத்துக்கு ஒரு நாள் do தேடாத, not seek once a week. வருஷத்துக்கு ஒரு நாள் Do not தேடாத, seek once a year. எவ்ரி டே, Seek Him every day. எவ்ரி டே. You got to seek God every day. ஒவ்வொரு நாளும் நீ தேடுவாயானால் If you seek God every day, you are a happy man. you are the happiest man. சந்தோஷமான மனுஷன். You are the happiest man. கொஞ்ச நேரம் செலவு பண்ணி பாரு கர்த்தரோடு கூட. Try to spend some time with God. மகிழ்ச்சி மாத்திரம் அல்ல, Not only joy. இரண்டாவதாக Secondly, எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் Numbers 10th chapter, 9ஆம் வசனம் தயவுசெய்து பாருங்கள். verse 9. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது உங்கள் தேசத்திலே உங்கள் சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு நீங்கள் போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் பூரியைகளை பெருந்தொனியாக முழக்க கடவீர்கள். முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். And he shall be remembered before the Lord your God. He shall be saved before your enemies. நினைவு கூறப்பட்டு You shall be remembered. நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. You shall be saved. தேவ சமூகம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, What about the presence of உங்களை God? ரட்சிக்கும். It will save you. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் கையில் இருந்து உங்களை ரட்சிக்கிறது தேவ சமூகம். The presence of God will save you from the hand of the enemy. இந்த சமூகத்துக்கு வர்றதுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, What you ought to do to come to the presence of God? எதிரிலே பெரிய சத்துரு கூட்டம் வருகிறது. There's a great gathering of நீங்க enemies. என்ன செய்யுங்க? What you ought to do? பூரியைகளை எடுங்க. You take the trumpet. சத்துரு வந்தா என்ன செய்யணும்? If the enemy comes, what you அவன் ought to do? பட்டயம் வச்சிருக்கான், அவன் ஈட்டி வச்சிருக்கான், அவன் ஆயுதம் வச்சிருக்கான். He has kept a weapon. He has kept everything against you. நீ ஒண்ணே எடுக்க வேண்டாம். You need not take anything. நீ பூரியை எடு. You take the trumpet. பூரியை எடுத்து பலத்த சத்தமாய் நீ ஊது. And you blow an alarm with the trumpet. ஊதினால் If you blow தேவ likewise, சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். you shall be remembered before the Lord your God. தேவன் உங்களை ரட்சிப்பார். And God would save you. நல்லா கவனிங்க. Consider me. தேவன் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். What a wonderful thing God teaches you here. சத்துருக்களை காணும்போது When you look at your enemies, நீ பயப்படாத. need not fear.
உனக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி வராங்க, if the adversary has risen against you, நீ கலங்காத. do not be disturbed. நீ ஒண்ணு செய், You ought to do one thing. நீ பூரியை எடுத்து சத்தமாய் ஊது. Take your trumpet and blow loud. அப்போ தேவ சமூகத்துல நீ நினைவு கூறப்படுவாய். Then you'll be remembered in the presence of அப்ப God. நான் சொல்றேன், I would say நாம சத்தமாய் ஊதுகிற நேரம் கர்த்தர் நம்மை நினைக்கிற நேரம். the time when we blow the trumpet loud, that's the time சத்துருக்கள் God remembers. கையில் இருந்து நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். And he shall be saved from the hand of the enemies. நீங்கள் நல்ல சம்பவத்தை 2 நாளாகம 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். You can read this incident in 2nd அங்க Chronicles. யோசபாத் என்ற ஒரு ராஜா இருக்கிறார், கர்த்தருக்கு பயந்த ஒரு ராஜா. There's Jehoshaphat, the king who feared God. அவனுக்கு ஒரு செய்தி ஒன்று வருகிறது. A news comes to him. உனக்கு விரோதமாக ஏராளமான சத்துருக்கள் வருகிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்தது. A great enemy has gathered against you. உடனே அவன் பயந்தான். Immediately he feared. அவன் பயந்து ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டான். He feared and he called the people. எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. They fasted and prayed. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. அவன் ஜெபம் பண்ணி அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்கள். He prayed and he says, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2nd தயவு Chronicles, செய்து 20ஆம் அதிகாரம் chapter 20, 9ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, verse 9. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியினால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று, If when evil come upon us as a sword, judgment or pestilence or famine, we stand before this house and in thy presence, for thy name is in this house, and cry unto எங்கள் thee, இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில், and cry unto thee in affliction. எங்க வந்து Where? உம்முடைய சமூகத்தில் வந்து Coming to thy presence. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டால் When we call unto thee, எங்களை ரட்சிப்பேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். you said you will save us. ஆண்டவரே, Lord, எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, we are not able to stand. எங்களை துரத்தி விட வருகிறார்கள். They have come to chase us out. எங்கள் இடத்திலிருந்து எங்களை துரத்தி விட They வந்திருக்கிறார்கள். want to chase us from our இவங்களுடைய place. பலத்துக்கு முன்னால நிற்க பலன் இல்லை. We do not have strength to stand before them. ஜனங்களை கூப்பிட்டான். You call the people. ஜெபிச்சவன் One who prayed, இப்ப ஜனங்களோட ஆலோசனை பண்றான். now he takes the counsel. வேதம் சொல்லுகிறது, The word of God says, நீங்கள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 2nd Chronicles 20, பின்பு 21. அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதிக்கவும், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். And when he had consulted with the people, he appointed singers unto the Lord, and that should praise the beauty of holiness as they went out before the யாருக்கு army. முன்னால பாடகர் நிறுத்தினா? For whom you ought to sing? எதிரியினுடைய சேனை கொக்கரிச்சிட்டு இருக்கு. The enemy, the host is அவங்க standing. கையில ஆயுதம் இருக்கு. They have their weapon. யோசபாத், நீ என்ன பண்ண? Jehoshaphat, what have you done? ஜனங்களை துதிக்க பண்ணினார். He made the people praise God. ஜனங்களை துதிக்க பண்ணினார். He made the people praise God. வேதம் சொல்லுகிறது The word of God 22ஆம் வசனத்திலே, Verse 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது When the, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரர். and when they began to sing and praise, the Lord said ambushment. நல்லா கவனிங்க, யுத்தத்துக்கு போனா நீங்க யாரை தான் பாப்பீங்க? Whom would you see in the war? எதிரி தான் பாப்பீங்க. You will see only the enemy. ஆனா சத்துரு நமக்கு விரோதமாக எங்க வச்சிருக்கான்? What about the enemy? பதிவிடை வச்சிருக்கான். He has kept ambushments. உங்களுக்கு அது தெரியல. You do not know about it. எங்க ஒளிச்சிருக்கான்னு தெரியாது. You do not know what he has. உன் வீட்டுக்குள்ளே இருக்கலாம். He may be inside your house. உன் நண்பனா இருக்கலாம். He may be your friend. நீ நம்பிக்கிட்டு இருக்கிறவனா இருக்கலாம் துரோகம் பண்றதுக்கு. He may be one whom you trust. கூடவே இருந்து குழி வெட்டுவான். He may be with you and betray you. எதிரில் உள்ள சத்துருவை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. It's easy to destroy the enemy standing before ஆனா you. பதிவிருக்கிறவன் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். It's very difficult. One who hides. இஸ்ரவேல் and stands. ஜனங்கள் நிறைய இடங்களில் ஜெயம் எடுத்து அப்படின்னா பதிவிருந்து ஜெயம் எடுத்தார். The children of Israel set ambushment and overcame.
நம்முடைய இத்தனை பெரிய இந்திய ராணுவம் அடி வாங்குனது எங்கன்னு கேட்டீங்கன்னா பதிவிருந்த இலங்கை புலிகிட்ட. So our Indian army is getting defeated because they are not able to set அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. They are not able to do anything. அவங்க பதிவிருந்தாங்க. Whereas they had set ambush. நான் சொல்லுவேன், நம்முடைய எதிரிகளிலே பயங்கரமானவர்கள் பதிவிருக்கிறவங்க. The greatest of our enemies, they set ambushments or hide themselves. ஆனா நான் சொல்லுவேன், I would say யோசபாத் கர்த்தரை துதிச்சான். Jehoshaphat praised God. எதிரில உள்ள சத்துரு மாத்திரம் இல்ல, Not only the enemy who were in front of him. பதிவிருக்கிற சத்துருக்களையும் தேவன் அதம் பண்ணினார். And the Lord destroyed the enemy who had set ambush. பிரதர், நான் சொல்லும் பிரதர், Brother, I would நீங்க say, கர்த்தரை மாத்திரம் நீங்க துதிக்க கத்திருப்பீங்கன்னா if you know how to worship நீங்க God, மகிழ்ச்சியானவங்க மாத்திரம் இல்ல, not only those உங்களுக்கு விரோதமாக பதிவிருக்கிற கூட்டத்தாரையும் சங்கரிக்க துதி உதவும். God is able to destroy the people who are hidden to destroy you. ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார். God commanded a great salvation. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. எப்பொழுது? When did he command that salvation? எக்காளம் ஊதினார்கள். They blew the trumpet. எக்காளம் ஊதினார்கள். They blew the trumpet. நான் சொல்லுவேன், I would say, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த எக்காளம் ஊதுற தெரியல. many know not how to blow the trumpet. தேவன் ரட்சிக்கணுமா? Do you need salvation? தேவன் விடுதலை ஆக்கணுமா? Whether God has got to deliver you? நான் சொல்லுவேன், I would say, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் வாயை திறந்து தேவனை துதித்து பாருங்க. the children of God have got to open the mouth and worship God. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். I tell you one thing. நீங்க வேத புத்தகத்தை வாசித்தீங்கன்னா, If you read the word of God, நம்ம ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், எதுக்கு இல்லாம we ஜெபிக்கிறோம். pray for blessings and several other factors. நீங்க நல்ல வேதத்தை வாசித்து பாருங்க. Read the word of God. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, Proverbs. துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். But he blessed the habitation of the just. The curse of the Lord is in the house of the wicked. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, Proverbs 10:6. நீதிமான்களுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். Blessings are upon the நல்ல head of கவனிங்க. the just. நீதிமான்களுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். And blessings would stay upon the head of the righteous. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, Proverbs 12:7. நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். It shall stand. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், Proverbs 15:6. நீதிமான்களுடைய வீட்டிலே அதிகமான பொக்கிஷம் உண்டு. In the house of the righteous is much treasure. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe யார் that? வீட்ல? In whose house? நீதிமான் நினைக்கிறீங்க? In the house of the righteous. இதுக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க, நீதிமானுக்கு ரொம்ப துன்பம் வரும் பிரதர். Righteous are persecuted, brother. ஆனா இங்க என்ன சொல்லிருக்குன்னா, Here what is said? நீதிமானுடைய வீட்ல என்ன இருக்கும்? What is there in the house of the righteous? சட்டிப்பானை இருக்குமா, பொக்கிஷம் இருக்குமா? Whether a pot or treasure. நல்லா கவனிங்க. Treasure. நீதிமானுடைய வீட்டிலே அதிகமான பொக்கிஷம் உண்டு. In the house of the righteous is much treasure. ஏன் அந்த நீதிமானுக்கு ஒரு விசேஷம்? Why? அவன் வீட்ல ஆசீர்வாதம் இருக்கும், There are அவன் blessings. வீட்ல பொக்கிஷம் இருக்கும், There will be treasure. அவன் வீட்ல ஆசீர்வாதம் There will தங்கும், be blessings அவன் stay. வீடு நிலைத்திருக்கும். His house would stand. அந்த நீதிமானுடைய வீட்ல என்ன விசேஷம்? What is so special in the house of the கர்த்தருடைய righteous? வேதம் சொல்லுது, The word of God says, 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே, Psalms 118. நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் இருக்கிறது. The voice of rejoicing and salvation is in the tabernacle of the righteous. என்ன சத்தம்? What sort of ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம். voice of rejoicing and salvation? நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா, If you are righteous, உங்க வீட்ல என்ன சத்தம் இருக்கும்? what about the voice? அடிதடி இல்ல, Not the voice of hitting each ஒருத்தர் other, ஒருத்தர் குற்றம் சாட்டுகிறது இல்ல. not accusing one another. நீதிமானுடைய வீட்டிலே கம்பீர சத்தம். The voice of the righteous, in the house of the righteous, வேதம் you can சொல்லுது, hear the voice of நீதிமான் rejoicing. பாடி மகிழுகிறான். And the righteous sing and rejoice. நான் சொல்லுவேன், உங்க வீட்டை சமூகத்தால் நிறைங்க. Or fill your house with the presence of உங்க God. வீட்டுல கம்பீர சத்தம் இடுங்க. Cry உங்க joyfully in வீட்டுல the presence of God. பாடுங்க. Sing in உங்க your house. வீட்டுல மகிழுங்க.
Rejoice in your உங்க house. வீட்டை தேவ சமூகத்தால் நிறையுங்க. Fill your house with the presence of God. முடிவு என்ன வரும் தெரியுமா? What about the end? ஆண்டவர் சொன்னாரு மோசேயை பார்த்து, The Lord said, முதலாவது இந்த வீட்டை விட்டு முறுமுறுப்பை ஒழிய பண்ணு. Take away murmuring from your house. முறுமுறுப்பை ஒழிய பண்ணு. Let murmuring depart. வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? What should be there in your house? பாட்டு சத்தம் கேட்கணும். Only the songs. வீட்டுக்குள்ள என்ன தெரியுமா? What should be there in the house? துதி சத்தம். ஒரு நீதிமானுடைய வீட்டுல கேட்க வேண்டிய சத்தம் Praise. துதி சத்தம். Praise, the voice of praise. ஏன் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? Why does the Lord bless his house? நான் சொல்லுவேன், நல்லா கவனிங்க. I would say, விசுவாசிகள் நல்லா கவனிங்க. Believers. நீங்க நிறைய பேர் ஆராதனை முடிஞ்ச பிறகு தான் கோயிலுக்குள்ளே வர்றீங்க. many after worship is over enter the உங்களுக்கு church. துதியினுடைய மகிமை தெரியல உங்களுக்கு. You do not know the glory of நான் worship. வேதத்தில் வசனம் தருகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் Deuteronomy 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஆ. நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் எப்பொழுது? When நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அல்லது ஆராதிக்கிற பொழுதெல்லாம் மகிமைப்படுத்துகிற பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் நீங்க தேவனை தொழுது கொள்றீங்களோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது அவர் போல எங்க இருக்காரு? God is nigh unto them. those நீங்கள் who call வேதம் upon சொல்லுது, him. The word of God கர்த்தரை says, தேடுங்கள், அவர் Seek him. சமீபமாய் இருக்கும்போது அவரை கூப்பிடுங்கள். Call unto him when he is near. அவர் எப்ப சமீபமா இருப்பாரு? When is he nigh unto you? சொல்லுங்க. When? எப்பெல்லாம் நீங்க கர்த்தரை தொழுது கொள்றீங்களோ Whenever you worship God. அப்பொழுதெல்லாம் யார் பக்கமா இருக்கா? Who's கர்த்தர். beside you? The Lord God is beside you. கர்த்தர் பக்கமா இருக்கார். The Lord is beside you. நான் சொல்லுவேன், I would say ஒரு ஆராதனை என்று சொல்லுகிறது a worship, தேவனை கீழே இழுக்கிறது. it's dragging God to you, உங்க பக்கத்துல தேவனை இழுக்கிறதா pulling God towards you. worship. That's worship. ஆராதனை, Worship, பாட்டு, song, தேவனை துதிக்கிறது. you're praising நீங்க God. எப்பொழுதெல்லாம் தேவனை துதிக்கிறீங்களோ Whenever you praise God, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் எங்க இருக்காரு? where is God? உங்க வீட்டுல இருக்காரு. He's there in your house. உங்க வீட்டு பக்கத்துல இருக்காரு. He's there beside you. உங்களோட இருக்கிறாரு. He's there with you. உங்களுக்கு தெரியுமா? Do you know? சாலமோன் பெரிய தேவாலயம் கட்டினான். Solomon built a great temple பொன்னினால் அலங்கரிச்சான். and he beautified it. ஒரு ஜெபம் பண்ணான் பாருங்க. He prayed. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 Chronicles 6ஆம் அதிகாரம் 6th chapter நான் அந்த வசனத்தை மாட்டு வாசிக்கிறேன். 21ஆம் வசனம் பாருங்க. 6:21. உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபங்களை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய நல்லா கவனிங்க. Listen, இந்த கோயில்ல ஜெபம் பண்றோம். you pray in the church இங்க தேவனுடைய கண்கள் திறந்திருக்கு. and the eyes of God, தேவன் ஜெபத்தை கேட்கிறார். God hears your supplication. கண்ணை திறந்து பாரும். Open your eyes and அவர் look. சொல்றாரு, பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்தில் நீர் கேட்பீராக. Hear thou from எங்க the dwelling கேட்கணுமா? place, even from heaven. இவர் கோயில்ல ஜெபம் பண்றாரு. He's praying inside the church. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாரு. The Lord hears his எங்க உட்கார்ந்து supplication. கேட்கிறாரு? Where is he seated? அவருடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருந்து கேட்பீராக. You should hear from heaven, which is your dwelling place. புள்ள அறிஞ்சிருந்தது, ஆண்டவர் ஜெபத்தை எங்கிருந்து கேட்பார்னா பரலோகத்தில் இருந்து கேட்பார். God will hear your prayer even from heaven. இத புள்ள அறிஞ்சிருந்தான். Solomon knew. ஆனா அவங்க அப்பா இருக்காரு பாருங்க, தாவீது. But David, அவர் என்ன அறிஞ்சாருன்னா, what did he know? 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, Psalm. இஸ்ரவேலினுடைய துதிக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். The Lord dwells in the praise of Israel. கர்த்தருடைய ஜனம் ஜெபிக்கும் போது தேவன் பரத்தில் இருக்கிறார். So when the children of God pray, God is in தேவனுடைய heaven. ஜனம் துதிக்கும் போது துதிக்குள்ளே இருக்கிறார். When you praise God, He's there in your praise. அதனாலதான் Therefore, சாலமோன் பெரிய பொன்னையும் வெள்ளியும் வச்சு கோயில் கட்டினாங்க. Solomon built the temple of silver and gold. ஆனா Yet, தாவீது கூடாரம் தான் கட்டி வச்சிருந்தான். David had built only a துணியினால tabernacle, தாங்க இருந்துச்சு. tabernacle made of ஆனா cloth. அதுல ராத்திரியும் பகலும் துதிக்கிறதுக்கு 4000 பேரை வச்சிருந்தான். He kept 4,000 people to worship and praise God. தேவனை துதிக்கிறதுக்கு.
to worship and praise ராத்திரி God. பகல துதிக்கிறதுக்கு. Day and night that they ought to praise God. முடிவு என்ன தெரியுமா? You know what about the end? சத்துருக்கள் தேசத்து மேல வர முடியல. The enemy could not யார் come to மேல Jerusalem. யுத்தம் பண்ணினாலும் அத்தனை ஜெயம் எடுத்தான். And he was able to win all the war. வெற்றி மேல வெற்றி எடுத்தான். Victory after victory. ஏன்? You know why? தன் தேசத்தை துதியினால நிரப்பி வச்சிருந்தான். He had filled the land with praise. நான் சொல்லுவேன், I would say, உங்க வீட்டை துதியினால நிரப்புங்க. fill your house with praise. உங்க வீட்டை துதியினால நிரப்புங்க. Fill your house with praise. பிரதர் சிஸ்டர், Brothers and sisters, வாலிபர்களே கன்னியர்களே, young man and young உங்க வீட்டை girl, துதியினால நிரப்புங்க. fill your house with praise. இன்னைக்கு நிறைய பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு கூட துதியினுடைய மேன்மை தெரியல. Many Pentecostal people know not the excellency of நான் praise. அறிஞ்ச பெந்தேகோஸ்தே பார்த்திருக்கேன். I had known the Pentecost. அன்றைக்கு இந்த பெந்தேகோஸ்துக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னா தாலி அறுத்தா கூட்டம். That day they had given a name as if the ladies had இன்றைக்கு பெந்தேகோஸ்தே broken their தாலி கற்ற wedlock. கூட்டமா வந்துடுச்சு. அது வேற. Today people அதனால have பேச- gone for wedlock. ஆரம்பத்தை பாத்தீங்கன்னா The beginning, வெள்ளை புடவை கட்டி having உள்ள put இருந்தவங்க on white தாலி அறுத்த கூட்டம். the women who had removed ஆனா the wedlock, அவங்க உத வாங்கினாங்க. எதுக்கு தெரியுமா? புருஷங்காரன் உதைச்சான், the husband hit பிள்ளை உதைச்சான், the son hit பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான் என்ன and the neighbor. என்னடி ராத்திரியும் பகல தோத்துறோம் 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 தோத்துறோம், பஸ் ஏறினா தோத்துறோம், வீட்டுல இருந்தா தோத்துறோம், கோயிலுக்கு போனா தோத்துறோம், இந்த கிழவிங்க இதே சொல்லிக்கிட்டு இருந்தா தோத்துறோம் 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 தோத்துறோம். The old women went on worshiping and praising God at all அந்த times. கிழவிகள் பண்ண தோத்திரம் தான் நீ ஒழுங்கா உட்கார்ந்திருக்க. The praises of all those old ladies has made us sit here. நான் சொல்லுவேன், I would say, அவங்க அற்பமான கிழவிகள் தான். they are women ஆனா to be despised. சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி But even as a எப்போதும் அவருடைய துதி என் வாயில இருந்துச்சு. My praise will be there continuously. அன்றைக்கு அவங்கள உலகம் தாலி அறுத்த கூட்டம்னு சொல்லிச்சு. That day the world claimed that these இன்றைக்கு people அவங்க had broken பிள்ளைங்க the wedlock. அமெரிக்காவுல இருக்கான், But the children are in யாரா இருக்கு, US. டாக்டரா இருக்கான், என்ஜினியரா இருக்கான். யாரு புள்ள தெரியுமா? They are தாலி doctors அறுத்தவா and புள்ள. engineers. Those who broke the wedlock. அந்த வீட்டுக்குள்ள நிறைவான பொக்கிஷம் உண்டு. There is fullness of treasure. அவங்க ஆரம்பத்தை எடுத்து பாருங்க. Look at the beginning. உலகம் அவங்கள அருவருத்துச்சு. The world despised them. என்னெல்லாமோ சொன்னாங்க பழைய பெந்தேகோஸ்தே பற்றி. And they spoke evil about the Pentecostal ஒன்னு people. அறிஞ்சு வச்சிருந்தாங்க. But they knew துதிக்க அறிஞ்சு one. வச்சிருந்தாங்க. They knew how to praise God. Brother, உங்க வீட்டுக்குள்ள உள்ள கசப்புகள், bitterness, வைராக்கியங்கள், the stubbornness, அடிதடி சண்டைகள் the struggle, எல்லாம் விளக்குங்க பிரதர். remove all that. கர்த்தரை துதிக்க பழகுங்க. Try to praise and உங்க worship வீட்டை God. துதியினால நிரப்புங்க Fill பிரதர். your house with praise. எனக்கு தெரியும் துதி பொக்கிஷத்தை கொண்டு வரும். I know praise would bring about the துதி treasure. விடுதலையை கொண்டு வரும். Praise would bring about துதி deliverance. ஜெயத்தை கொண்டு வரும். Praise will bring about victory. துதி தேவ மகிமையை கொண்டு வரும். Praise will bring the glory of துதி God. சிறைச்சாலை கதவுகளை திறக்கும். Praise will open the prison door. துதி எரிகா மதிலை உடைக்கும். Praise will break the wall that is ahead of you. இந்த வல்லமையில எங்க வச்சிருக்காரு தெரியுமா? How come this power? உன் வாயில வச்சிருக்காரு. He has given you. உன் வாயில வச்சிருக்காரு. He has given that in your உன் mouth. வாயில வச்சிருக்காரு. He has given that power in your இன்னைக்கு mouth. பெந்தேகோஸ்தே உலகம் வர வர மௌனிகளாய் போய் கொண்டிருக்கிறார். The Pentecostal people have gone silent these days. ஒரு முறை பாஸ்டர் ரைனார்ட் பாங்கே பிரசங்கம் பண்ணார். Once Pastor Reinhard Bach made பரலோகத்துல என்ன செய்யுமா? 24 மணி நேரம் என்னவா? what about heaven? 24 ஒரே hours. சத்தமா. Oh, you can go on hearing. பரலோகத்துக்கு போனீங்கன்னா ஒரே சத்தம். You can go on hearing great voices in heaven. அவர் சொன்னாரு, He said பரலோகத்துல அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்றுன்னு வாசிக்கிறோம். there was silence for half an hour in heaven. இவர் யோசிச்சு பார்த்து, இவர் ஜெர்மன்காரர். He thought பரலோகத்துல எப்படி அமைதல் வரும்? there was great silence in heaven. ஆண்டவர் பரலோகத்துக்கு கூப்பிடுவாராம். The Lord would call help. ஃபர்ஸ்ட் யார் வருவானா? ஆப்பிரிக்காரன் வருவானா? First ஆப்பிரிக்காக்காரன். Africans would come. அவங்க துதிக்கிறத பார்த்திருக்கீங்களா? Have you observed how they praise God? அவன் அடித்தா கொட்டுக்கிட்டெல்லாம் கிழிஞ்சு போயிடும். The drum that they beat would tear apart. ஏன்னா எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் தானே அன்பு கூறுவான். அவன் மனுஷனை தின்னவன். They are the cannibals. அவங்க ஆப்பிரிக்கன் சர்ச்சை போய் பாருங்க. Look and go and look at துதிக்கே it. செலவழிச்சிருவாங்க நேரத்தை They will 2 மணி spend the நேரம். whole time in அடிச்சு worship. டான்ஸ் ஆடி ஒரு ஆட்டம் பாட பண்ணிடுவான். They will dance, sing about and rejoice in the Lord. அவர் சொன்னாரு, இப்படி ஒவ்வொரு நாடா வந்துச்சான். So every nation started எல்லாம் coming. பாடிக்கிட்டே வந்தாங்களாம். They came singing.
இந்த அரை மணி நேரம் அமைதல் எப்போ உண்டாச்சுன்னு யோசித்து பார்த்தாராம். Consider as to how half an அது hour எப்போன்னு கேட்டால் ஜெர்மன் பீப்புள் கிராஸ் பண்ணாங்க. the German people, they crossed. அவன் என்ன செய்ய மாட்டான்? What would they not do? சைலன்ஸ், கீப் சைலன்ஸ். There's only silence there. ஆலயத்து வாசல்ல போட்டிருக்கோம் கீப் சைலன்ஸ். So even in the temple it will இங்க எப்படி இருக்கணும்? how you ought to be? சைலன்ஸ். You ought to be silent. நான் சொல்லுவேன், மரித்தவனும் பாதாளத்துல இறங்குறவனும் கர்த்தரை துதிக்கவே மாட்டான். The dead and those who enter the grave would இன்னைக்கு never நீங்க worship God. ஆராய்ச்சிருப்பீங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார்னு. அவர் இருக்கிறார், நீ இருக்கியா உயிரோட? We pray that God is alive. What about you? இயேசு உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறீங்க? How many of you say Jesus is alive? உயிரோடு இருக்கிற ஜனம் கர்த்தரை துதிக்கும். And he is Hallelujah. alive. People would நீங்க praise. செத்து போயிட்டீங்களா? நீ If துதிக்க you're மாட்ட. dead, நீ பாதாளத்துக்கு போற கூட்டமா நீ துதிக்க மாட்ட. if you go to hell, you cannot worship God. ஏன்னா இது ட்ரைனிங் சென்டர். This is the training center for you. இங்க துதிக்கல, You have not. அங்கேயும் துதிக்க மாட்ட. If you do not praise here, அங்க you cannot இடமே praise. இல்ல. There's no place here. அங்க இடமே இல்ல. There's no place there. நான் சொல்வேன், I would say, பரலோகம் ஏன் பரலோகமா இருக்குன்னு சொன்னா why heaven remains heaven? அங்க சத்தம் இருக்கு, There is a great அங்க noise. துதி இருக்கு. There is worship. துதிகள் praise. மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். And God is dwelling in praise. ஒரு முறை சொந்தக்கார ஒரு பொண்ணு கேட்டான், Once "டேய், a relation. தாமஸ், உங்க கோயில்ல எல்லாம் சூப்பரா இருக்கு, Everything is wonderful in your church. பிரசங்கம் சூப்பர், Sermon is wonderful. பாட்டு சூப்பர், Likewise, songs. are எங்க wonderful." கோயிலுக்குள்ள எல்லாம் போன கல்றைக்குள்ள போற மாதிரி இருக்கு. So whereas in our church it's not like உங்க that. இது சூப்பர். Everything is super. ஒண்ணே ஒண்ணு தாண்டா பிடிக்கல. There's one thing which I do not like. இந்த ஒண்ணை மட்டும் உங்க சர்ச்சை விட்டு எடுத்துட்டீங்கன்னா If you remove that one factor, நான் வந்துருவேன். I will அவர் ரொம்ப படிச்சவா. so ரொம்ப படிச்ச. she's well educated. என்னன்னு கேட்டேன். I asked what? அது திடீர்னு அப்படி உட்கார்ந்து அப்படியே அதான் பிடிக்கும். The way the people shout all of a sudden makes her irritated. அந்த சத்தம் தாண்டா பிடிக்கல. That's the sound she's detesting. நல்ல மைக்கு வேலை செய்யுது, Mic is working properly. நல்ல லைட் வேலை The செய்யுது, light is working நல்ல properly. ஏசி வேலை செய்யுது. And AC is functioning well. ஏன் தெரியுமா? You know why? இந்த கதவுக்கு பின்னால திறந்தீங்கன்னா ஒரு ஜெனரேட்டர் டப 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 ஓடிக்கிட்டே இருக்கு. So அதனால தான் லைட் எரியுது. there's a generator that is functioning. That's why the light is. நான் அவட்ட சொன்னேன், I told her. நல்லதுடி, I said, நீ மார்க்கெட்டுக்கு போயிருக்கியான்னு கேட்டேன். மார்க்கெட்டுக்கு have you போயிருக்கியா? gone to market? மார்க்கெட்ல என்ன கிடைக்கும்னு கேட்டேன். What would you get in market? மார்க்கெட்ல கத்திரிக்காய் கிடைக்கும், வெண்டைக்காய் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். Market you can get all the vegetables. வேற என்ன கிடைக்கும்? What else? அதான் கிடைக்கும். That's all you can get. நான் சொல்றேன்டி, I tell you, மார்க்கெட் ஒண்ணு இருக்குன்னா if there's a market, 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாலே சத்தம் கேட்கும். even half. வெண்டைக்காய் 1/4 கிலோ 10 ரூபாய், தக்காளி 1/4 கிலோ 20 ரூபாய். அவன் சத்தம். So ladies finger, quarter kg is 10 rupees. ஏன் சத்தம் கேக்குது? Why the clamor? உள்ள சரக்கு இருக்குடி. There is matter inside. சரக்கு இருக்கிற வரைக்கும் சத்தம் இருக்கும். As long as there is some matter inside, என்னைக்கு you can சரக்கு hear. தீந்து போச்சோ, When there is nothing, கூடைய கவத்திட்டு they'll have to turn the basket upside down and remain silent. சரக்கு இருக்கவங்கிட்ட Whether you have the material கூடைய கவத்திட்டீங்களா? or whether you have turned your basket upside down, ரட்சிப்பு இருக்கையா? you have salvation, அபிஷேகம் இருக்கையா? you have anointing, விடுதலை இருக்கையா? you have deliverance, தேவ அன்பு இருக்கையா? you have the love of God. பரலோகத்தின் மகிமை இருக்கு. there is the தேவனுடைய glory of வல்லமை God. இருக்கு. There is the power in நாங்க God. ஒண்ணு கூடைய கவத்தி வைக்கல. We have never turned the basket upside down. எங்கே சரக்கு உண்டோ Where there is material, அங்கே சத்தம் இருக்கு. there you can hear the clamor. இருக்கா? Whether it is so, எத்தனை பேர்ட்ட சரக்கு இருக்கு? how many of you have the product? சரக்கு வச்சிட்டு அடக்க முடியாது. என்கிட்ட சரக்கு இருக்கிற வரைக்கும் சத்தம் இருக்கையா. As long as I have the product, I'll have the sound behind. கர்த்தரை துதிங்க. Worship God. கடைசியா Lastly, சமூகத்தில் என்ன இருக்கு? what is there in His presence? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். First Chronicles. மகிமையும் கனமும் ஆ. அவர் சமூகத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில். ஹல்லேலூயா.
சமுதாயத்துக்கு Glory and honor are in First. His presence. ஜாய். There is joy. செகண்ட் டெலிவரன்ஸ். Second is deliverance. மூன்றாவதாக Third, மகிமையும் glory கனமும் and தேவ honor சமுத்திரம். are there in the presence of God. நான் சொல்லுவேன், I would say, நீங்கள் தேவ சமூகத்தை நீங்கள் தேடுகிறது உண்மையானால் if it is true that you seek the presence of God, அந்த சமூகத்திலே மகிமை இருக்கிறது, there is glory there. கனம் இருக்கிறது. There is honor as well. நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து If you பார்த்தீங்கன்னா read the life of David, அவன் தேவ சமூகத்திலே கனமும் மகிமையும் இருக்கிறதுன்னு மட்டும் சொல்லலங்க. not only did he say there was glory and honor in the presence of அந்த God, மனுஷனுடைய முடிவை நீங்க எடுத்து பாருங்க. you take the end of David. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல First Chronicle 29, அவன் 28. தீர்க்காயுசும் அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே நல்ல முதிர் வயதிலே அவன் மரித்தான். He died in a good old age, full of days, riches and honor. எப்படி ஆரம்பிச்சான்? How did he begin? ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷன். He was a shepherd boy. முடிவு எப்படி முடிஞ்சான்? What about the end? தீர்க்காயுசா மகிமையா Full of days and full of ஏன்? honor. Why? கர்த்தரை எப்போது எனக்கு முன்ன நிறுத்தி வச்சிருக்கேன். Because he placed God always before him. நான் சொல்றேன், I would say, நீங்க கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம் நீங்கள் கனப்படுத்தி if you respect, ஒவ்வொரு நாளும் நீங்க தேடுவீங்கன்னா if you regard the presence of God and நீங்க seek Him, யாரா இருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா who would you be? நீங்க கனத்துக்குரிய மனிதர்களா இருப்பீங்க. You would be honorable persons. நீங்கள் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தை 10ஆம் வசனத்தை வாசித்தா அங்க யாபேஸ் என்ற ஒரு மனிதனை நீங்கள் வாசிக்கலாம். You can read about Jabez. அந்த மனுஷனை பற்றி எழுதியிருக்கிறது, அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாள். Her mother gave birth in sorrow. ஆனா அந்த மனுஷன் தேவனை தேடினான். That man sought God. தேவ சமூகத்தை தேடினான். He saw the presence of God. முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, What about the end? சகோதரர் எல்லாரை காட்டிலும் Above all his கனம் brothers, உள்ளவனாய், he was full of honor. honorable person. He was an honorable person. மாற்றினது யாரு? Who changed him so? கர்த்தர். It was God. பிரதர், நீங்களும் நான் இந்த உலகத்துல கனம் உள்ளவங்களா மாறணும்னா Brother, you and I, if we ought to become ஒவ்வொரு honorable, நாளும் தேவ சமூகத்தை தேடு. every day we have got to seek the presence of God. பல வருஷத்துக்கு முன்பதாக Years back, என்னோட சொந்த ஊரை நான் பார்க்கணும்னு ஒரு முறை போனேன். I decided to return to my native place. என் சொந்த ஊர் ஒரு கிராமம். That's a village. அதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அசனான பண்டிகை கொண்டாடுவாங்க. Once a year they used அப்போ வெளியூர்ல உள்ள தம்பிமா வாலிபர்கள் எல்லாம் வருவாங்க. அப்பதான் பார்த்துக்கலாம். and people from out used to come. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால Years back, நான் ஊழியக்காரன். I'm the servant of God. இதே காட்டன் சிப்பா, இதே காட்டன் வேஸ்ட் தான், எப்போதுமே இதான் The cotton chibba and the, நான் போட்டு போயிருக்கேன். I had put on என்னோட படித்தவங்க, என் நண்பர்கள், those அவங்கெல்லாம் friends வந்திருந்தாங்க, ஊருக்கு வந்திருந்தாங்க. who studied with me. They came to my அவங்க native மாங்காய் மாலை, தேங்காய் மாலை, என்ன மாலை எல்லாம் போட்டிருந்தாங்க. place. They had all sort of பிரஸ் லெட்டு, மைனர் செயின், bracelet, மேஜர் செயின், எல்லா செயினும் போட்டிருந்தாங்க. all sort of chains they had. எல்லாம் ரொம்ப கௌரவமா வந்தாங்க. They were very honorable. ஒருத்தன் என்ன கூப்பிட்டு கேட்டான், One friend asked me, டேய் said, ஊர்ல எப்படி வேணா இருடா, அங்க நீ ஊழியம் பண்ற பாஸ்டரா இருக்க, எப்படி வேணாலும் இரு, you be a pastor there. நம்ம ஊருக்கு வர 4 பேர் மதிக்கிற மாதிரி வர வேண்டாம். Or should you not come honorable? இப்படி வந்தா எப்படிடா மதிப்பாங்க? If you come like this, how they would honor you? இங்க வரும்போது ஊருக்கு ஏற்ற மாதிரி கோலம் போட்டு வா. When you come to our native place, put on that fashion. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், I smiled and said, டேய் நீ என்னதெல்லாமோ போட்டு வந்திருக்க, you have put several things on you. நானும் ஒண்ணு இல்லாம வந்திருக்கேன், நீ சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லாம வந்திருக்கேன். I have also come without anything. ஆனா ஒண்ணு தெரியுமா, But one thing, இப்ப நாம ஒரு வீட்டுக்கு போனோம்ல, we went to a நாம house. இப்ப ஒரு வீட்டுக்கு போனோம், We went to a certain house. 2 பேருக்கு காப்பி தான் கொடுத்தாங்க. They gave coffee to 2. நீ காப்பி குடிச்சிட்டு வெளியே வந்துட்ட. You had coffee and came. ஆனா அந்த பாட்டி இருக்காங்க பாத்தியா, The grandmother, அந்த பாட்டி என்ன சொன்னாங்க, you know what she said? புள்ளா Son, என் தலைமையில கை வச்சு ஜெபம் போடான்னு என்னதான் கேட்டாங்க, ஒன்ன கேட்டாங்க. place your hand upon my head and pray. Did she ask you that? ஒன்ன கேட்டாங்களா? Did she ask you that? என்னோட ஜிப்பாவுக்கு என்ன மரியாதை இருக்கு பாருடா. Look at என்னை விட honor that 10 வயசு 15 வயசு பாட்டி, the grandmother was அது 10 என் தலைமையில கை வைக்கணும்.
இப்ப I have to கிழவி place. சொல்லுது என் தலைமையில கை ஜெபம் பண்ணிட்டு போடா பிள்ளை, என் தலைமையில கை வச்சா. Son, place your hand on my head and pray. சின்னவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ இப்ப நான் யார்? நான் சின்னவனா நான் பெரியவனா? Whether I'm young, பாட்டியை விட சின்னவனா பெரியவனா? whether I'm younger to the grandma or not. இது என்ன கொண்டு வந்துச்சு? நான் சொன்னேன் அவங்ககிட்ட, I told டேய் him, உனக்கு காப்பி தாண்டா கிடைச்சது, you received only coffee. நான் பாட்டி தலைமையில கை வச்சேன்டா. I was able to place my hands on the grandmother. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். I prayed for 2 minutes. பாட்டி எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துச்சு. The grandmother gave 1,000 rupees as an offering. நீ 2 மணி நேரம் உழைச்சா கூட 1000 ரூபாய் முடியாது. 2 நிமிஷம் 1000 rupees. Even if you struggle for 2 hours, you cannot earn 1,000. Whereas 2 minutes brought me 1,000 rupees. உங்களுக்கு தெரிஞ்சதுனா நீ ஊருக்கு வந்திருக்க போறீங்க, நீங்க வர மாட்டீங்க. 2 நிமிஷம் கையில வச்சு எடுத்தா 1000 ரூபாங்க. 2 minutes I prayed for her. நான் She போன gave வாரம் an கல்யாணத்துக்கு போயிருந்தேன். I had gone to மாப்பிள்ளை போன தலைமையில கை ஜெபம் பண்ணிட்டு I placed my ஒரு hand. காணிக்கை கொடுத்துட்டு Gave. வெளியே வந்தா ஒரு ஃபேமிலி நிக்குது. A family was பாஸ்டர் waiting. ஐயா, ரொம்ப நாளா உங்களை நேர்ல பார்க்கணும், டிவில தான் பார்க்கறேன், Pastor, I want உங்களை to see you face to யூடியூப்ல தான் பார்க்கறேன், உங்களை நேர்ல பார்க்கணும், ரொம்ப நாள் இங்க வந்துறீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்க 2 பேர் மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க ஐயா. Please lay your hands on our head and pray. கல்யாணம் விட்டு மேடை மேல பொண்ணுக்கும் ஜெபம் பண்ணி இவங்களுக்கும் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. So they came and எடுத்து wished me. பார்த்தா thousands. So they had thousands in their hand. நீங்க கல்யாண வீட்டுல கொடுத்துட்டு வருவீங்க, நான் வாங்கிட்டு வரேன். You go and donate in a marriage house, whereas I receive and come back. ஏங்க இந்த காரம் எப்படிங்க வந்துச்சு? How come all this? சொல்லுங்க. Please tell me. என் ஜிப்பாவிலையா? Is it not because நான் போட்டிருக்க ஆடம்பர வஸ்திரத்துல என் வஸ்திரத்தை பார்த்து யாருமே நேசிக்க மாட்டாங்க. none நீங்க will love me போட்டிருக்க because- எல்லா ட்ரெஸ்ஸை விட என் ட்ரெஸ் ரொம்ப சீப்புங்க. நான் போட்டிருக்க ஜிப்பா ஓசி, நான் போட்டிருக்க கண்ணாடி ஓசி, நான் போட்டிருக்க செருப்பு ஓசி, வச்சிருக்க செல்போனு ஓசி, எல்லாம் ஓசிங்க. My இந்த dress and ஓசி everything is பிச்சைக்காரனை எல்லாரும் ஏயா கனப்படுத்துறீங்க? Why all these people honor me? நான் சொல்லுவேன், I would say, அதுக்காக நான் வந்து பெரும் வரட்டல. I'm not boasting. எத்தனையோ முறை என் வீட்டில் வந்து நான் அழுது கதறி இருக்கேன். Many a times I ஏன் cried தெரியுமா? and wept. உலகத்துல எத்தனையோ கனத்துக்குரியவர்கள் என்னை கனப்படுத்தும் போது When many என்னை honorable அறியாம people, ஆண்டவரே இவங்க உலகத்துல உலக பிரகாரமா இத்தனை கனம் உள்ளவங்க, so honorable people in this world, ஆனா என்ன கனப்படுத்துறாங்க. they do come and honor me. இது எப்படி வந்துச்சு? How come? இது எப்படி வந்துச்சு? How come? நான் சொல்லுவேன், I would say, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. glory be to the name of God. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தேடுறேன். Every day I seek the face of God. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல, Not only on Sundays, சனிக்கிழமை மாத்திரம் இல்ல, not only on Saturdays, எவ்ரிடே, every day. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தேடுறேன். Every day I seek the presence of God. அது என்ன கொண்டு வந்து தெரியுமா? You know what that has brought me? உங்கள் மத்தியில என்னை ஒரு படிக்காத ஒரு மனுஷனை கனம் உள்ளவனா மாத்துச்சு. A person who's illiterate, yes, God has made me honorable. என்னுடைய 51 வருஷத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். I turn back and look at the 51 years. எங்க அப்பா இறந்த போது சொந்தக்காரன் கூட ஒருத்தன் வரல. When my father died, not a single relative turned up. கோயில் எங்க அப்பாவுக்கு கல்ற கூட கொடுக்கல. They never gave a graveyard in the church. அவ்வளவு கேவலமா எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. So horrible was our life. என் லட்சிப்புக்கு முன்பதாக என் வாழ்க்கையை நான் முடிச்சு கொள்ள தீர்மானிச்சேன். I thought of committing suicide. அன்றைக்கு நான் முடிச்சிருந்தேன்னா என்ன அடக்கம் பண்றதுக்கு ஒருத்தன் வந்திருக்க மாட்டான். That day had I committed suicide, none would have come to ஆனா me. எனக்கு இன்றைக்கு தெரியுங்க, Today I know இந்த தாவீதை போல எனக்கு ஒரு சரித்திரம் எழுதப்படும்னு எனக்கு தெரியும். history will be written even as it is written today. கர்த்தர் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுகிற நாள் The day when the Lord takes my life, மகிமையா இருக்கும், that will be glorious, கனமா இருக்கும், that will be honorable. ஐஸ்வர்யவானா என் வாழ்க்கையை நான் முடிப்பேன். I would end my life மகிமையாய even வாழ்க்கையை as a rich முடிப்பேன். person. ஏன் தெரியுமா? You know why? ஒண்ணும் இல்லாம ஆரம்பிச்சேன். I started with scrap. இன்றைக்கு நான் I rejoice என் in the கையால righteous. நான் இவ்வளவு பெரிய ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யம் சம்பாதிப்பேன் நினைக்கவே இல்லை. Never ever I thought that I would earn all this. இதெல்லாம் எப்படி வந்து தெரியுமா? How come all this? நீங்க நினைக்காதீங்க Never ever நான் imagined. மூட்டை கட்டி வச்சதுனால. நோ, என்னுடைய தேவைகளுக்கு கர்த்தருடைய சமூகத்தை நான் தேடினேன்.
So I every day, ask God every day. every day. நான் தேவ சமூகத்தில் கதறினேன், அவரை தேடினேன். So I cried. தேடிக்கொண்டே இருக்கிறேன். I do seek the Lord evermore. நான் அறியாத ஐஸ்வர்யம், Riches that நான் I கேளாத ஐஸ்வர்யம், riches that I நான் never கேளாத மகிமை, the glory that I never asked. நானே உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். I am a living என் testimony. அன்பு பிள்ளைகளே, My dear children, நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் I சொல்லுகிறேன், tell you humbly in the name of Jesus. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தேடுங்கள். Seek the presence of God உங்கள் every day. வாழ்க்கையை நீங்கள் தேவனோடு செலவழியுங்கள். Spend your days in God. கர்த்தரை துதியுங்கள். Worship God and praise. உங்கள் வீட்டை தேவ மகிமையினால் நிரப்புங்கள். Fill your house with the glory of தேவ God. சமூகம் உங்கள் வீட்டை நிறைக்கட்டும். Let the presence of God fill your house. எல்லா அசுத்த ஆவிகளும் வெளியே போகட்டும். Let all unclean spirits be எல்லா removed. சாபங்களும் வெளியே போகட்டும். Let curse be removed. எல்லா முறுமுறுப்பின் ஆவிகள் வெளியே போகட்டும். Let all abominable Today. spirit be removed. Today, Even today. உங்கள் வீட்டை இன்றைக்கு தேவ மகிமையினால் நிரப்புங்கள். Fill your house with the glory of God. நீங்கள் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். Whenever you worship, God is near you. கர்த்தரை துதியுங்கள். Worship God. கர்த்தரை துதியுங்கள். Worship God. எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். Let's all go on. கர்த்தர் நோக்கி பாருங்கள். Let's look unto the Lord. தேவன் நம்மை நினைக்க வேண்டுமானால், If God has got to remember us, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். the Lord has remembered us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். The Lord would bless us. கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்றெல்லாம் எழுதி இருக்கிறது. It is written, the Lord has remembered. The Lord has remembered. யாரை நினைவு கூறுகிறார் தெரியுமா? Whom does he remember? சத்தமாய் எக்காளத்தை ஊதுங்கள். For those who blow the trumpet loud. சத்தமாய் எக்காளத்தை ஊதுங்கள். Blow the trumpet loud. அப்பொழுது நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். Then you would be remembered. உங்கள் சத்துருவின் கைக்கு நீங்கள் நீங்களாக்கப்படுவீர்கள். You will be saved from the hand of the enemy. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சத்தமிட்டு தேவனை துதிப்பதற்கு பதிலாக சத்தமிட்டு அழுதார்கள். In the life of the children of Israel, instead of shouting and praising God, சத்தமிட்டு முறுமுறுத்தார்கள். they shouted and wept, they shouted and murmured. ஆனா நீங்க ரட்சிக்கப்படணும்னா I think இன்னைக்கு தீர்மானிங்க. today you got to decide. இன்னைக்கு தீர்மானிங்க. Today you got to decide. லேட்டேட்டா வர்ற மக்கள், நீங்க காலதாமதமாய் வருகிற மக்கள், Those who are come கொஞ்சம் late, தீர்மானிங்க. you ought to decide. விசுவாசிகள் தீர்மானிங்க. Believers have got to decide. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, Where is your blessing? நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் பக்கத்தில் இருக்கார். Only when you worship God, God is beside you. நான் பார்க்கிறேன், I am able தூர to. இடங்களிலிருந்து வருகிறவர்கள் ஆராதனைக்கு வருகிறார்கள். Those who come from afar off, they come for the worship. ஆனா இங்க பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஆராதனை முடிந்த பிறகு வருகிறீர்கள். But those who are near, after the worship is over, நான் you come. நினைக்கிறேன் நீங்கள் துதியினுடைய வல்லமை இன்னும் அறியல. I think you know not the power of praise. ஆராதனையின் வல்லமை நீங்க அறியல. You know not the power of worship. நீங்கள் எப்பொழுது தேவனை தொழுது கொள்ளுகிறீர்களோ, The moment you worship God, அப்பொழுது தேவன் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். only then God would be nigh unto you. சமீபத்திலே இருக்கிறார். He would be beside you. நீங்கள் தேவனை இழுக்கிற நேரம் தான் ஆராதனை நேரம். The time when you draw God near, that is the time of worship. பரத்தில் இருக்கிற தேவன், God in heaven, பரலோகத்தில் இருக்கிற தேவனை God in heaven. இந்த பூலோகத்துக்கு இழுப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற ஆயுதம் துதி. The weapon whereby you can pull God towards you is praise. இன்னைக்கு தீர்மானிங்க. Today you ought to decide. நான் இருக்கிற இடத்தை துதியினால் நிறைத்து Wherever I am, I'll fill that place with அவரை praise. சமீபமாய் பெற்றுக் கொள்ளுவேன். Lord, I'll receive thee close. அவசியமாய் பெற்றுக் I'll கொள்ளுவேன். receive thee close unto me. அன்பில் ஆண்டவரே, Loving Lord, கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது. how great it is to know thy wonderful voice, O Lord. நீதிமானுடைய வீட்டிலே கம்பீர சத்தம் இருக்கிறபடியினால் In the house of righteousness there's a shout of joy. அவனை ஆசீர்வதிக்கிறீர். Lord, thou wouldst bless him. அவன் வீட்டை ஆசீர்வதிக்கிறீர். You would bless his house, O Lord. அவன் தலையிலே ஆசீர்வாதத்தை தங்க பண்ணுகிறீர். And you would see that blessing stays on his head. அவன் வீட்டை நிலைப்படுத்துகிறீர். You would make his அவனுடைய house வீட்டை steadfast. அநேக பொக்கிஷங்களால் நிரப்புகிறீர். And you would fill his house with treasures. ரட்சகா,
Lord. எங்கள் வீடு நீதிமானுடைய வீடாய் மாறட்டும். Let our house be the house of the righteous, O Lord. இன்றைக்கு நான் கேட்ட இந்த 3 ஆசீர்வாதங்கள், The blessings that I have, 3 blessings that I have, சமூகத்தினால் உள்ள மகிழ்ச்சி, the joy because of thy presence, சமூகத்தினால் உள்ள ரட்சிப்பு, the salvation because of thy presence, ரட்சிப்பு, இந்த சமூகத்தினால் உள்ள கனம், and the ஆனர். honor that is there in that ஆண்டவரே, place. இந்த சபையின் மேல் பலிக்கட்டும். Lord, let that come on the church, O Lord. இந்த வார்த்தைகளை எங்கிருந்தெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ Wherever they hear these words, O Lord, அவர்கள் மேலெல்லாம் இது பலிக்கட்டும். let it come upon them, O Lord. இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலும் பலிப்பதாக. Blessing that is spoken, let it come across every one of you. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்பா. Let thy name be உம்முடைய glorified. நாமம் மகிமைப்படட்டும்பா. Let thy name be உம்முடைய magnified. நாமம் மகிமைப்படட்டும்பா. Let thy name be உம்முடைய magnified. நாமம் Let thy மகிமைப்படட்டும். name be magnified. ஓ ஹalleluya. ஓ ஹalleluya. Lord, உம்முடைய நாமம் கபாரா தலா ஷதலா கமலா. நிகமலா தலா கபோரியா தலா ஷதலாரியா. நிகமலா தலா தலாரியா கபோரியா தலா. நிபலா தலா ஷபிரா தலாரியா தலாரி. ஆசீர்வதி. bless them, O Lord. ஆசீர்வதி. Bless them. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.